இன்றைய சாய்வு சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் சூரி. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் ஒரு நகைச்சுவை நடிகராக தமிழ் சினிமா உலகிலே தடம் பதித்த சூரி, கமல்ஹாசன் நீங்களாக தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்கோங்கண்ணே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. இவன் பேர் சொக்கன் சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். அப்புறம் அண்ணனே என்னடா? இல்லைண்ணே, அண்ணனை அடிக்க போனீங்க. அடங்கப்பா. நகைச்சுவை நடிகராக இருந்த இவரை விடுதலை திரைப்படத்தின் மூலம் குணச்சித்திர நடிகராக மடைமாற்றம் செய்தவர் இயக்குனர் வெற்றிமாறன். கோவருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. ஒரு குணச்சித்திர கதாநாயகனாக இன்றைக்கு வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற சூரி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அண்ணே. வணக்கங்கண்ணே. இன்றைக்கி சூரிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர். உங்களுடைய லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது பழைய ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி வந்து போகும். சரிங்க. அப்படி என்னென்ன நினைவெல்லாம் சூரிக்கு வரும்? கடந்து வந்த பாதைகள் நிறையா வருமாண்ணே. ஆமாம், நம்ம சினிமாவுக்கு வந்த நாட்கள், வேலை செஞ்ச நாட்கள், மனசு சோர்வான நாட்கள், ரொம்ப கடினமான நாட்கள், கடினமான நேரம், கடினமான முடிவுகள், எதிர்பார்க்காத நல்ல அழைப்புகள், எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள் வரும்போது அந்த நேரம், அந்த பொழுது, இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு ஏன்னா நான் அந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் எங்கேயோ கஷ்டப்பட்டு எங்கேயோ நான் குடியிருந்தால் கூட அது மறந்து இருக்குன்னு சொல்லலாம். நான் எங்கே சினிமாக்காக எந்த இடத்துல கஷ்டப்பட்டனோ அந்த இடத்துல எனக்கு என்னை கலைத்தாயும் அந்த இறைவனும் அந்த மக்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கிறதுனால எனக்கு டெய்லி என் வீட்டிலேருந்து நான் வெளியில் வந்துட்டாலுமே வீட்டுக்குள்ளேருந்தே நான் வந்ததுல நான் எல்லாமே என்னோட பழக்கப்பட்ட இடங்கள் தான், நான் கடந்து வந்த பாதைகள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டு சினிமாக்குள்ளே நீங்கள் வரல, காலம் தான் உங்களை சினிமாக்குள்ளே கூட்டிக்கிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப அதை நான் என்ட்ரிலே ஒரு நல்ல சம்பளம், நல்ல சினிமாவுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், அங்கே வர கஷ்டப்படுற சினிமாவுக்கு போய் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே வந்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடிக்க ட்ரை பண்ணேன். அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த வந்தோடனே அந்த நம்ம நினச்சி வந்த சினிமா இது கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சினிமாங்கிற காம்பவுண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருஷக்கணக்காகி போச்சு, ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ஐயோ என்னடா இருந்துன்னு சொல்லிட்டு ஓடிடலாமா, திருப்பி போயிடலாமா அப்படிலாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இல்லை. அப்புறம் அங்கங்கே எனக்கு ஒவ்வொருத்தங்க லிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வேலை பார்க்கத்தான் சென்னையில் இருக்க முடியும்னு நிலைக்கு வந்தோம். நம்ம வந்ததை தாண்டி ஃபஸ்ட்டு சென்னையில் நம்ம படுக்கணும், நம்ம சாப்பிடணும் 3 வேலை. அப்போ அதுக்கு நமக்கு இது தேவை இல்லைங்களா? அப்போ நமக்கு அதுக்கான வேலை தேவை, மணி தேவை. அப்போ அதுக்கு வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். எதையுமே மைண்டில் வைக்கல. அப்போ ஐயோ நம்ம சினிமா நினச்சி அப்படிலாம் இல்லை, கிடைச்ச வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கிடைச்ச வேலையோட போனதுக்கு அப்புறம் தான் என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். கூட்டி போயிடுவாங்க, போய் அங்கே இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன வேலைன்றதை எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்துக்கிட்டு என்னை தக்க வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதை சரி பண்ணிக்கிட்டு அந்த ட்ராவலிங்கில் நான் சினிமாவை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்க, சரி வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு சினிமாவுக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டம், போகவே முடியாது. சினிமான்றது வேறு மாதிரி இருக்குது. அங்கே சினிமா பீப்புளை ஒருத்தர் பழகிறதே கஷ்டமாக இருக்குது. சினிமா பீப்புளை ஒருத்தர் பழகினாலும் அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாட்டியாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்காக கூட்டி போக முடியும் நம்மளை. ஒன்று இருக்கா, அவர் ஒரு இடத்துல விட்டுருவார், அவர் கையை பிடிச்சி கூட்டி ஒரு இடத்துக்கு கூட்டி அங்கே ஒரு இடத்துல விட்டுருவார், அவர் கூட்டி ஒரு இடத்துல விட்டுருவார். ஸோ நம்ம யாரை நினச்சி பெரிய ஆள் நினச்சாலும் அங்கே சினிமா பார்வையில் அவர் கடைசியில் தான் இருக்காங்க. அவர் ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோ, ஒரு அசோசியேட் டைரக்டரோ, ஒரு மேனேஜர் கூட உங்களை மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் கட்டியாக பேசக்கூட வைக்கலாம். ஸோ நம்ம பார்த்து வணக்கம் சொல்கிறதுக்கான விஐபி சினிமாவில் பார்க்க முடியலை. அதனால என்னாச்சு, அப்புறம் ஒரு வெளியிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சூழலுக்கு மேலே எனக்கு சினிமாக்குள்ளே வேலை பார்க்குறவங்க அனுபவம் கிடச்சிச்சு, பழக்க வழக்கம் கிடச்சிச்சு. அப்போ என்னுடைய அணுகுமுறையில் நான் எந்த இடத்துக்கு இருந்தாலும் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் இல்லை, இயல்பாகவே நான் அப்படி இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது, நான் ஹியூமர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் மற்றவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு தெரியல அது. புரியுது. மற்றவங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். ஸோ அப்படி போக இருக்கப்பறம் சரி ரைட்டுனா அப்புறம் சில பேர் சினிமாக்குள்ளே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ம். ஃபோட்டோ பிளாட் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவங்க பழக்கம் கிடச்சி அவங்க என்னை வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ரண்டிஸியாக. அவங்க திரும்ப அந்த கார்டு இல்லாமல் அப்ரண்டிஸாக வச்சுருவாங்க. அப்படி சினிமா செட்டுக்குள்ளே உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு சினிமாங்கிற இடத்துக்கு வந்துட்டு எங்கேயே ஆரம்பித்து சினிமா கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம்ன்றது ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுதான் சினிமா, இது ஆக்டர்ஸ், ஒரு டேரக்டர்ஸ், இது இப்படி. ஸோ இதுக்குள்ளேயே விடாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் பழக்கமாகறாங்க. அப்போ நாம் எடுத்து ஒரு டேரக்டர் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து கும்புறீங்கன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஒரு நடிகரை ஹீரோவை பார்த்து வணக்கம் சார்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினச்ச கிரவுண்டுக்குள்ளே இப்போ கால் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் எனக்கு இதுக்குள்ளே. அப்படி இருந்தேன்னா அப்படியே பழைய அந்த அசிஸ்டன்ட் ஒரு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் ஈஸியாக பழகிடுவாங்களே. சில விஷயம் நம்மகிட்ட தேவை. அவங்க அந்த பொருள் எடுத்தாங்க வைடாண்டுவாங்க, திரும்பி டக்குன்னு கேமராமேன் அசிஸ்டன்ட் வருவாங்க, இங்கே ஒரு பல்பை மாட்டுறா அப்படின்வாங்க. அப்போ நம்ம பேர் அவங்க கூப்பிட்றதே நமக்கு பெருமையாக இருக்கும். அடாடா ஷூட்டிங்ஸ் போய் முக்கியமாக டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்களே, அதுவே நமக்கு சினிமாவில் ஒரு சாதிச்ச சந்தோஷம் வந்துடும். இதுக்கு இடையில நான் வேலை பார்க்காத கடையில் நான் ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு தேடி போகிறது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. நம்ம இலக்கு நடிகர்ன்றாங்க. இப்போ 2 படம் வேலைக்கு போவேன், சில ஷூட்டிங் நம்ம வேலை இருக்காது, சும்மா இருப்போம். அப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் கொண்டு ஒரு ஆஃபீஸாக போய் பார்க்குறது. நான் வேலை செய்கிற கம்பெனிலையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துருவேன். வேலைக்கு போனோடனே அண்ணே நான் அங்கே வேலை செய்கிறேன், ஃபோட்டோ பிளாட்டு எலக்ட்ரிஷியன். ஆசை நடிக்கிறது. ஆமாம் ஆசை நடிக்கிறது தான். அந்தாங்க என் ஃபோட்டோ. ஃப்ரீயாக இருக்க பிரேக்கில் அவங்க உட்காந்துக்கப்போ அவங்ககிட்ட நடிச்சு காட்டுறது. ஆமாம் அதெல்லாம் காமெடி நடிச்சு காட்டுவேன். நான் வித்தியாசமாக நடந்து காட்டுன்னு சொல்லுவேன். வித்தியாசம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் நடிச்சு காட்டுன்னு சொல்லுவேன். அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அது ஒன்று இது. எங்கே போனாலும் என்னுடைய இது நான் நடிச்சு காட்டணும். அப்போ ஆக்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இன்னைத்தானே ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட சினிமா அவங்க தேடி வந்துடுது. கரெக்ட். அன்றைக்கி நீங்கள் ஒரு கியூ தான் நிற்க ஒரு ஆஃபீஸ்லேயும். அதுலேயும் நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் பைய கடந்து உள்ளே வரதே பெரிய விஷயம். ஆமாம். அப்படி இருக்கப்போ நம்ம ஃபோட்டோ தான் கேட்பாங்க. யார் வந்தாலும் ஃபோட்டோ கொடுத்துருப்போம், பின்னாடி அட்ரஸ் இருக்கும், ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். எனக்கு அதில் ஒரு சின்ன இது, நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு போக மாட்டேன். நான் அப்படியே வெளியிலே ஆஃபீஸ்க்கு வெளியிலே வெயிட் பண்ணுவேன். டேரக்டர் யார் வரான்னு சொல்லுங்கள், டேரக்டர் அப்படி நடிச்சு காட்டுறேன். எங்கே போனாலும் நடிச்சு காட்டு ஒத்த காலம். பல நிறைய பேர் நிறுத்தி விட்டுருவாங்க. நாங்கள் வேறு வேலை இல்லையா, டேரக்டருக்கு 1008 வேலைக்கு நீ வந்து நடிச்சு காட்ட பார்க்குறது தேவை போடா. அவங்க 1001 தானே. நம்ம ஏதாவது பிரபல இயக்குனர் முன்னாடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா நடிச்சிருக்கேன். லிங்குசாமி சாரோட நடிச்சிருக்கேன். அப்படியா? லிங்குசாமி நம்ம பவித்ரா சாரோட நிறைய நடிச்சு காட்டியிருக்கேன். பவித்ரா சாரில் நான் எந்தெந்த படத்தை சின்ன வேஷங்கள் நடிச்சோனோ எல்லாமே நான் நடிச்சு காட்டுவாங்க. நிறையா நான் ஃபோட்டோ கொடுத்து கூப்பிட்டதை விட நான் நடிச்சு காட்டி, நான் நடிச்சவங்க பிடிச்சிச்சோ இல்லையோ, ஆனால் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சிரிச்சிருப்பாங்க. என்னோட ஆக்டிங்கை பார்த்துட்டு என்னுடைய மெனக்கடலை அவங்க ஏதாவது பிடிச்சிருக்கும், இல்லை என் மேலே பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பாங்க. சரி பாவம் இந்த காலையிலேருந்து உட்காந்து நடிச்சு காட்டி உட்காந்துருக்கேன். டேய் அவனுக்கு அந்த 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 சின்ன கேட்டு விடும், அந்த 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 பைக்கில் ஒன்று வரையா, இல்லை அந்த மெக்கானிக் அசிஸ்டன்ட் மாதிரி ஒன்று, இல்லை அந்த அந்த அப்படி பொட்டு எடுக்கிற பாத்ரூமில் இருந்து அது இப்படி ஒன்று கூட அப்படின்வாங்க. அப்படித்தான் நான் வந்து பவித்ரா சார் படத்தை நடிச்சு, மாட்டுத்தாவணிங்கிற படத்தை நடித்தேன். அப்படித்தான் வந்து நான் லிங்குசாமி சார்ட்ட நடிச்சு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஜி படத்தில் கூப்பிட்டு வெங்கட்புரவனை காமெடி கேட்டு கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை பார்த்துட்டு காதல் படத்தில் பாலாஜி சக்திவேலன் எடுக்கிறப்ப லிங்குசாமி என்னை சொல்லி விட்டார். நம்ம படத்தில் ஒரு பையன் வந்து ஆக்ட் பண்ணேன், பயங்கரமாக துருதுண்டு இருக்கேன், பவன் நல்லா நடிச்சு காட்டுறேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்டு பாலாஜி சக்தி சார் என்ன பண்ணார், அவர்கிட்ட போகிறப்ப அவர்கிட்ட நடிச்சு காட்ட சொன்னார். அப்போ அவர்கிட்ட ஒரு சீன் நடிச்சு காட்டினேன். சும்மா அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் டெய்லி நிற்கிறான், பஸ்ஸு வந்து போயிட்டு இருக்குது, அதில் அவன் எதிர்பார்க்க ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து இவன் சைட் அடிக்கணும். அப்போ இவன் கீழே இருக்க, அந்த பொண்ணு பஸ்ஸில் உட்காந்துருக்கு, பக்கத்தில் யாரும் தெரியக்கூடாது, ஆனால் அந்த பொண்ணை சைட் அடிக்கணும். சைட் அடிக்கிறப்ப அவனுக்கு அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துடணும். அதில் டக்குன்னு அங்கே சுற்றி அத்தனை பேர் திரும்பி பார்க்குற மாதிரி சூழல் வந்துடும். ஒட்டுமொத்த பின்னி அந்த பொண்ணு வரைக்கும் திரும்பி பார்த்தது. அப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறப்ப அந்த 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 ப்ராப்ளத்துக்கு இவன் தான் காரணம். அப்போ எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, என்ன பண்ண தெரியாது. அந்த இடத்துல இவன் எப்படி சமாளித்து, இல்லை இங்கே நடந்த நிகழ்வுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் இல்லை யாருமே, இவனும் அவங்களோட சேர்ந்து திரும்பி பார்ப்பேன் யாராக இருக்குன்னு. அதை ஃபுல் பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணேன். சூப்பர். இதை பார்த்து பாலாஜி சார் இன்னும் எனக்கு சொல்லுவார், சூரிய ஒன்று அப்போ ஒன்று பண்ணுவது இன்னும் அது பர்டிகுலர் நிறையா காமெடியில் இந்த காமெடியை சொல்லுவார். ஸோ இப்படி வந்துதான் பாலாஜி சக்திவேல் ஒர்க் பண்ணிட்டு தான் எழில் சார்கிட்ட பழக்கம் கிடச்சிச்சு. ஆமாம், எழில் சார் மூலமாக இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆமாம். அதனால் எழில் அண்ணன் போய் தீபாவளியில் பண்ணினேன் ஜெயம் ரவி அண்ணன் கூட. அதில் தான் அசிஸ்டன்ட் சுசீந்திர அண்ணன். அவர் அதை பார்த்துட்டு அவர் படம் பண்ணுறப்ப வெண்ணிலா கபடிகள் பண்ணுறப்ப அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தார். முதல்ல பார்த்த படப்பிடிப்பு எது நினைவு இருக்கா? மறுமலர்ச்சி. சினிமாவை ஃபஸ்ட்டு சினிமாவை முதல்ல பார்க்குறீங்க. அது வந்து டெக்னீஷியன் வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள்லேயே
அந்த ஏவிஎம் முன்னாடி கூட்டம் பண்ணிக்கிறப்ப நானும் வடிவேலு சார் நானும் ஜெயிலுக்கு போய் ஏறுற மாதிரி நானும் ஷூட்டிங் அந்த பெட்போர்டில் ஏறிட்டேன். ஏறினா கரெக்டாக அந்த கவுண்டிங்லேயே என்னை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. யார் என்னன்னு நானும் வாய்ப்பு தேடி வரேன், நானும் ஷூட்டிங் இவன் யார் கூப்பிட்டு வந்து இல்லைன்னு எல்லாம் ஏறினாங்கன்னு ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னால் நானும் ஏறிட்டேன். அப்போல்லாம் நம்ம யாருன்னே தெரியாமல் இப்படி விட முடியும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ இறக்கப்பட்டு வான்னு கூப்பிட்டாங்க. என்னையும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுட்டு மறுமலர்ச்சி போனோம். திருவண்ணாமலையில் ஷூட்டிங் ஒரு மார்க்கெட் செட்டப். மம்முட்டி சார் மனுஷாலிக்கான ஒரு ஃபைட்டு, மனுஷாலிக்கான அண்ணே. ஸோ அப்படி தான் முதல் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட். சுசீந்திரன் வந்து ஒரு நல்ல அடையாளம் உங்களுக்கு தர மாதிரி ஒரு வாய்ப்பு தந்தார். வாய்ப்பு தேடி அலைஞ்சோம், விடாமுயற்சி பண்ணோம். எவ்வளோ சூழல் வந்தாலும் நீ முடிஞ்ச நீங்கள் சென்னையில் இருக்க வாய்ப்பு இல்லை, சினிமாவுக்குள்ளேயும் போக முடியாத ஒரு சூழல் எல்லாத்துக்கும் கஷ்ட காலம் வரும் எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் தானே எனக்கு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். ஆனால் நான் நடிகை ஆயிடுன்றது எனக்கு தெரியல. நடிகை ஆன நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி காமெடி இவ்வளோ கொண்டு எனக்கு தெரியாது. எனக்கு அது புரட்டாசின்னு இவ்வளோ ரீச் பண்ண தெரியாது. அங்கேருந்து என் லைஃப் ஸ்டார்ட் ஆக முடியாது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது வந்து அந்த படத்துல இருந்த ஒரு தம்பி வைரவன், நம்ம குண்டா இருப்பாப்புல, சமீபத்தில் இறந்துட்டாப்புல. அந்த தம்பி பண்ண வேண்டிய சீன் தான் அது. லாஸ்ட் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரிஹர்சல் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹோல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ரிஹர்சல் கொடுத்தாரு இயக்குனர் சுசீந்திரன். ஏன்னா கபடின்றனால ஈவினிங் ஒரு 3-4 ஹவர்ஸ் கபடி, மார்னிங்கில் ஃபுல்லாக ஆக்டிங் கோச் ஆஃபீஸ்லேயே கொடுத்தாங்க. அப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு பயணம் சொல்லிட்டாரு அந்த பரோட்டா காமெடியை. நான் ட்ரை நான் நடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், எதுக்கு இவனுக்கு வச்சிருந்தாரு இவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, பொதுவாகவே குண்டா இருக்கவங்க சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை, ஒல்லியாக இருக்கிறத குண்டா இருக்கவனோட அதிகமாக சாப்பிடுவாங்க, கிராமங்களில் பாம்பு வகைன்னு சொல்லுவாங்க, நிறையா சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு விஷயம் எனக்கு கண்மையாச்சு. அதனால தான் யோசிச்சு டக்குனு இவனை விட இவன் சாப்பிடுவேன் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் ஃபஸ்ட்டு கேட்பார். அவர் பந்தயத்துக்கு வரலாம் சொன்ன உடனே அந்த அவர் பாத்திரத்தில் அந்த மாஸ்டர் இவன் மட்டும் வேணாம் நீங்களே வாங்கிடுவார், ஏன்டா அவன் குண்டா இருக்காண்டு அதுலேருந்து அவர் ஏமாந்துருவார். ஸோ அப்போ இப்படி போனாலும் அந்த சீன் கரெக்டாக ஒரு கொட்டாமல் சொல்லி எனக்கு கொடுத்தது. 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல, பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். அந்த சீனை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? பயங்கர மகிழ்ச்சி அவங்களுக்கு. அதாவது தான் பிள்ளைய, தான் அண்ணனை, தான் தம்பியை, தான் மயனை அவங்க ஸ்கிரீனில் பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷம். அது எங்கள் அப்பா அந்த மதுரையில் சினிப்பிரியா தேட்டர் இருக்குது, இந்த மாதிரி நம்ம பையன் நடிச்சிருக்கேன், படம் ஃபுல்லாக வர்றேன், அவன் தான் மெயின் காமெடி சீன் அவன் தான் சொன்னோன்னு டெய்லி காலையில் லாரியில் தான் ஆள் கூட்டி வருவார் தேட்டருக்கு. எங்கள் அப்பா அவ்வளோ பெருமை அவர். டெய்லி லாரியில் ஆளை கூட்டி ஒரு 60-70 பேர் கூட்டி வர முடியாது. லாரி ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்குள்ள தான் போகும். லாரி உள்ளே நிற்கிறது, எல்லாம் இறங்க முடியாது, எல்லாத்துக்கும் படம் பார்க்க முடியாது, எல்லாம் சாப்பிட முடியாது, ஜாலியாக இருக்கிற அந்த லாரி போய் இறக்கி விட்டு திருப்பி சாயந்தரம் கூப்பிட்டு வருவார். அதே ஆளுங்களை ஏறுங்கடான்ட்டு திருப்பி வர்றது, இதே வேலையாக வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அருமை. ஆமாம், யார் வந்தாலும் தேட்டருக்குள்ளே போனால் ஐயா வணக்கம் ஐயா மை சன் இப்படிதான் சொல்லுவார். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு தான் பேசுவார். அவ்வளோ ஒரு அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காரு, ரொம்ப ஒரு அதிகப்படியான வார்த்தை. அவன் கிராமத்துக்கு தெரியாதுல்ல, அப்பா பண்ணார் கஷ்டமாக சார். அப்புறம் என் பையன் அங்கே நடிக்க விட்டேன், சிவாஜி சாருக்கு நீ என்ன பண்ணான்னு தெரியல. சிவாஜி சார் ஓகே, இப்போ அவர் தான் ஒரு ஆள் தான் எனக்கு சினிமாவில் நடிகன்னு இருந்தார், என் பையன் பேரை போயிட்டான், சரி ஒரு 2 வருஷத்துக்கு நீ போட்டி, அதனால நீ சிவாஜி சார் என்ன பண்ணான்னு தெரியல, என் பையன் போயிட்டானே இப்படி அவர் அது அங்கே இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஊருக்கு அங்கே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு திருவாரா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ரசிகர், சிவாஜி சாரோட பயங்கர ரசிகர். எங்கள் அப்பா ஆமாம், பயங்கரமான ஒரு அவரோட. நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா சிவாஜி? நான் சந்திச்சிருக்கேன். நான் எலக்ட்ரிஷன் அவர்களை ஃபேன் போட்டிருக்கேன். அப்படியா? மிகப்பெரிய பாக்கியம். அதே எங்கள் அப்பா மிகப்பெரிய பாக்கியம். சினிமாவில் இருக்கிறதுக்கும் சினிமாவில் இருக்க போகிறதுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. சிவாஜி கணேசன் சார் இருந்த சினிமாவில் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டேன். அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த நிறைய படங்களை பார்த்துட்டு எங்கள் அப்பா அங்கே பேசுவார். பேசுகிறப்ப அந்த நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தாலும் யார் எந்த ஹீரோ பற்றி பேசுகிறப்ப சிவாஜி கணேசனை பற்றி பயங்கரமாக அப்பா பேசுவார். அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், விளையாடுறப்ப கேட்டிருப்போம், இப்படி உட்காந்து அப்பா முகத்தை பார்த்து கேட்டிருக்கோம் இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறத கேட்டிருப்போம், வீட்டுக்குள்ளே பேசுகிறத கேட்டிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். அப்பா ஒரு நடிகரை பயங்கரமாக மனசில் வச்சு பேசுகிற விஷயத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலையில் 4 மணிக்கு வந்துடுவார் சிவாஜி கணேசன் சார், 4:30 வந்துடுவார். அப்போ அவர் வர்றான்னு தெரிஞ்சோடனே அந்த எலக்ட்ரிஷியன் யாரும் அவங்க சொல்லிடுவாங்க, காலையில் நீ வந்துரு, 4 மணிக்கெலாம் வந்துரு,
வந்து இந்த இடத்துல தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஃபேனை வச்சுக்க, தூசி ஈசி வந்துடக்கூடாது, அவர் மேலே அடிச்சிடக்கூடாதுன்றதால சுற்றி இடத்த தண்ணி தொளிச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு ரெடியாக வச்சுருப்பேன். அவர் வந்து உட்காந்தார். அப்படியே அப்படி உட்காந்துட்டு அப்படி வந்துட்டு உண்மைக்கு மனுஷன் அப்பா அடேங்கப்பா அப்படி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தாருந்தா அப்படி பார்க்கலே நம்ம ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடும் எனக்கு அப்படின்றாரு. அப்படின்றாரு. ஏன் சார் ஃபேன் போடுங்க சார். ஓ ஃபேன் போடு. எத்தனை மணிக்கு வந்தேன்? இல்லை சார் முன்னாடி வந்துட்டேங்க சார், 3:45 வந்தேன் சார். காப்பி குடிச்சியா? ஏன்டா இங்கே செட்டில் யாருமே இல்லையா? காப்பி இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லு, காப்பி கொடுக்க சொல்லு எல்லாத்துக்கும். சரி. அப்படியே ஃபேனுக்கு முன்னாடி அந்த ஃபேன் ஃபாஸ்ட்டு இருக்கிறது அப்படியே அவரையே பார்த்துட்டே இருப்பேன். இப்போ எனக்கு அவர் மேலே எங்கள் அப்பா அவர் பேசினதெல்லாம் ஓடும். அவர் உருவத்தில் அப்படியே எங்கள் அப்பா இப்போ பேசினது வச்சது, இவரை பேர் சொன்னார், தெய்வ மகனை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுறது, பேசி காட்டுறது, அதை சொல்ல அந்த கிராமங்களில் எங்கள் அப்பா பேசின அவ்வளோ குரலும் எல்லாம் அப்படியே சாரு மேலே ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபேனை பிடிச்சி அப்படியே பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிறோம். ஐயோ, சுசேந்திரனுக்கு உங்களுக்குமான உறவு எந்த இதையும் எதிர்பார்க்காத ஒரு அண்ணன், ஒரு இயக்குனர் அப்படின்னு சுசேந்திரன். ஃபஸ்ட்டு இயக்குனர், அப்புறம் அண்ணன். எதையுமே நம்மகிட்ட நம்ம அறிமுகப்படுத்தி வச்சோம். அதனால் நம்ம அப்படின்னு ஒரு எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சில படங்கள் எல்லாமே எனக்கு கையை பிடிச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கார்த்தி ஒரு பக்கம், விஷால், எல்லா பக்கமும் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னும் எனக்கு அடுத்தடுத்த லிஃப்ட் எனக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய இதாக அமைஞ்சிச்சு. ஒரு வேளை அந்த ஒரு படத்தில் கூட வந்து கூட அப்படி கூட சொல்ல முடியாது. இந்த சினிமா நீங்கள் பெரிய சீன் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் போயிடுறாங்க. கரெக்ட். அப்படி ஒரு வேளை தெரியல எனக்கு, அப்படி ஒன்று அமையாமல் இப்போ அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னன்னு தெரியல. தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டார். இன்றைக்கும் அதனால அவருடைய யாவும் போது அப்போவே என்னுடைய மகளுக்கு நான் வெந்நீராண்டி பேர் வச்சது. ஸோ முதல் பொண்ணுங்கிறதுனால நான் வெந்நீராண்டி பேர் வச்சேன். இன்றைக்கு வரைக்கும் அது எப்போயுமே அது இன்றைக்கி நான் இந்த லைட்டு முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இயக்குனர் சுசேந்திரன் அவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் லைஃப்பில் நான் திருப்பி நான் நடிகனாக வரேனோ இல்லையோ தெரியல, நம்ம அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அது எந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம்னு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு அவர் மூலமாக நம்ம நடிகர் அன்றைக்கி வந்து இருக்கிறோம்னா அது காரணம் சுசேந்திரன். பிரபலமான ஒரு கதாநாயகனோடு நீங்கள் இணைந்து நடித்ததுன்னா அது கார்த்தி நடித்த நான் மகாநல்ல திரைப்படம் தான் இல்லையா? இப்போ வரைக்கும் சொல்கிறேன், கார்த்தி பிரதர் வந்து ஜென்டில்மேன், கிளியரான ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர், அதிகமாக பேசாதவர், ஃபன், அவ்வளோ ஜாலியான ஒரு மனுஷன், தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டார். அதனால விஷால்னு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி குட் ஆக்டர். அதை தாண்டி த ரியல் மனிதன், ரியல் ஹீரோன்னு ஹியூமன் கரெக்ட். ஆமாம், ஆனஸ்டான ஒரு மனுஷன் நான் பார்த்தா விஷால் வராது. எந்த விஷயம் மனசில் படுதோ சொல்லிடுவான் மனுஷன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கோவப்படணுத்தோ கோவப்பட்டுருவான் மனுஷன். ஆமாம், அது தப்பு ரைட்டு, சூழலுக்கு தகுந்த மாதிரி சூழல் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கரெக்ட். சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசணும், இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் அண்ணனுக்கு ஃபேவராக இருக்கணும், இந்த நேரத்தில் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஜாலியோட உச்சங்க விஷால். எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷன் ஒரு ஆனஸ்டாக இருக்கானோ, எவ்வளோ ஒரு மனுஷன் கோவப்படுவோன்னா அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஜாலியான மனுஷன். ஆமாம், குழந்தை சின்ன பிள்ளையா நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி வான்னு தெரியுதுன்ற அளவுக்கு ஒரு ஒரு பண்ணானான்னு விசால சொன்னேன். அற்புதமான மனிதன். சின்ன சின்ன இடத்துல நேரங்களில் உடம்பு கும்பலில் நான் கேள்விப்பட்டேன். அது வைரஸ் ஃபீவர் மாதிரி திடீர்னு வரைக்கும் உடம்பு முடியாமல் போயிருந்து, ஓகே டக்குன்னு ஒரு 4 நாள் உடம்பு முடியாமல் போயிருக்கும். திருப்பி அடுத்த மாதத்துக்கு நல்லா இருக்கு அவள் தானே. நான் அப்படி கேள்வி, அப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ண மனசே வரல. 4 பேர் 5 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க நிறைய, எல்லா பேரும். அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அவள் இதாகிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் அவருடைய ஹெல்த் அப்படி மனுஷன் எனர்ஜி. இன்னைக்கு வெட்டாண்டு ஒரிஜினல் மேலே குதிச்சிட்டியா மனுஷன், ஓடுறான்னு ஓடுவா மனுஷன், ஓடுற இன்னைக்கு காருக்கு என்னையா ஓடிக்கிட்டு மனுஷன் ஓடுறா. அப்படி அந்த மாதிரி ஒரு ஹெல்த் அப்படி வச்சுக்க மனுஷன். ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும் உடம்புல, சின்ன திடீர்னு மனுஷருக்கு எப்போ என்ன இஷ்யூன்னு தெரியாது. அந்த மாதிரி ஃபீவர் ஏதோ ஒன்று இருந்துக்கலாம். ஓகே, அதை கூட நான் அப்போ எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும்ன்றால நான் அப்போ கேட்க வேண்டாம், எல்லாரும் கேட்பான்றால கொஞ்சம் தள்ளி நான் விசாரித்தேன். ஓகே சரி நல்லா இருக்குது அப்படின்றாரு.
அவள் தானே அது ஃபீவர் வருது, உடம்புக்கு சுகர் எல்லாம் சகஜம் தானே. ஆமாம், மற்றபடி ஒரு டக்குன்னு ஒருத்தவங்க போடணும் என்னாச்சு வரணுமா வரணும் இல்லையா அப்படின்னு கேட்குற மனிதர்களை விஷால் ஒருத்தர். உங்களுக்கு சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நண்பர்னா விமலும் விஜய் சேதுபதினு சொல்லலாமா? ஆமாம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம்மா. விமல் க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாமாவும் ஃப்ரெண்டு, சேது மாமாவும். வெண்ணிலா கபடிக்குள்ளே அப்படி சேது மாமா, அதுலேருந்து நாங்கள் 2 பயணிக்கிறோம். ஆமாம். சிவகார்த்திகேயனோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படம் 2 பேர் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, தம்பிட்டு இருக்கிற அவனுடைய ஹியூமர் சென்ஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, இது எனக்கு பிடிச்சி போச்சு அப்போ இருந்து. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சீனியர், நான் அதான் உண்மை, தம்பியை விட நான் சீனியர் நம்ம வந்த காலகட்டம் வாய்ப்பு தேர்ந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்கலாம், இவங்க சேனலில் வந்துருந்துருக்கலாம். ஆனால் சேனலில் வந்து பயங்கரமாக வசதியால் ஒன்றும் வரலை. சேனல்லையும் வந்து வீட்டில் எதையும் எதிர்பார்க்காம தன்னைத்தானே சில விஷயங்களை வேலை செஞ்சு வருமானத்தை தேடிக்கிட்டு ஒரு வந்தால்தான் தம்பி கார்த்தி. ஆனால் அப்படி வந்த தம்பி நம்ம சேனல்லேருந்து ஒரு சினிமாவில் பார்க்குறப்போ ஒரு புதுசு சேனல், என்னது சேனலு இது வேறு, சினிமாங்கிற பவர் வேறு, அப்படி நினைக்க தோணுச்சு. நான் நினச்சேன். ஆனால் அந்த முதல் நாள்லேருந்து தெரிஞ்சு இல்லை வேறு லெவலு. அந்த டைமிங் சென்ஸு, அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த அந்த ஆக்டிங் பண்ணுற பக்குவம், அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற பக்குவம், நாலேஜு, இது எல்லாமே நான் அங்கே ஃபஸ்ட் நாளே கண்டுபிடிச்சிட்டேன். முதல் நாளே தெரிஞ்சு. சும்மா அப்படி இப்படி ஆர்வத்தில் அதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கிளியராக கேட்குற கொஸ்டின் அப்படி இருக்கும், செய்கிற செயலும் இந்த இடத்துல நான் படிக்கட்டுமான்றது இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஷார்ட்டு போயிட்டுருக்கப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள், குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி விஷயங்கள், அந்த பண்ணுற சேட்டைகள், அது நான் ஸ்க்ரீனில் பண்ணுறப்ப தெரிஞ்சு எவ்வளோ விஷயம் பரிசு பிடிச்சிருக்காங்க அப்படின்றத. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போவே பார்ப்பேன், அவ்வளோ பசங்க பொண்ணுங்க வருங்க, என்னடா இது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு அப்போவே மனம் விட்டு அப்போவே ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதுலெல்லாம் பார்த்துட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்பாக தான் அது இருந்துச்சு. ஆனால் என்னை அப்போ இருந்து எனக்கு தம்பி தான். சாரி, அண்ணன், நான் தம்பி தான். வெளியில் 2 பேர் நண்பர்கள்ன்ற மாதிரி இருக்கும். பட் அப்போ இருந்து எங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பின்றது அது நாளுக்கு நாள் ஆக இன்னும் என் மேலே ரொம்ப ஒரு உண்மையாகும். இப்போ பார்த்தா ரொம்ப ஆக்சுவலாக உடன்பிறவாத அண்ணன் தம்பி மாதிரி இங்கே 2 பேர். ஆமாம். அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை தம்பி, ஒரு ஆனஸ்டான பேச்சு, ரியலாக இருக்கிறதுனாலே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்னையும் கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் தம்பிக்கு. இன்னைக்கு கூட சமீபத்தில் கூட இந்த மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எந்த இதுவுமே சொல்லாமல் தம்பி வந்தாப்புல. எந்த ஒரு இன்னைக்கு அப்படி மெனக்கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அது கரெக்ட் இல்லைங்களா? வந்தாலுமே அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு தான் சூழல் இருக்குது. நிறையா ஒரு அன்பு டார்ச்சர், ஒரு அன்பு ஃபேன்ஸோட சில விஷயங்கள் கிரௌடு கூடும் கண்டிப்பாக அவர்கிட்ட. அப்படி இருக்கப்போ அவர் கொஞ்சம் ஓகே, எங்கே வந்தோமோ அங்கே வந்துட்டு ஃப்ரீயாக போகலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 1 hour 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற அவசியம் இல்லை. அதை தாண்டி அண்ணன் சிவகார்த்திகேயனுடைய இன்றைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வளர்ச்சி. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஃபஸ்ட்டு பெற்றவங்களோட ஆசீர்வாதம், ஒன்று அம்மா அப்பா ஆசீர்வாதம். அதை தாண்டி ஃபஸ்ட்டு தன்னைக்குள்ள திறமையை வளர்த்துக்கிட்டது. சும்மா யாருமே அப்படி ஒன்றும் வந்துட முடியாது சார். எல்லாம் புஷ் பண்ணி விட்டாலும் தூக்கி வைக்கலாம் சார். தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு தம்பி ஒன்றும் இல்லை சார். ஏற்றி முதுகில் ஏற்றினா இழுத்துட்டு போக மாட்டுக்கு தம்பி ஒன்றும் இல்லை சார். அந்த மாதிரி அது இதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த மனங்குத்தி பறவையிலேருந்து நான் பார்த்தது, நான் பார்த்த ஒரு ஷார்ட்டில் சின்ன ஒரு அவர் பண்ண அந்த செய்கைன்னா அது இந்த விஷயத்தை நான் அப்படி தம்பிகிட்டே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அந்த சீனில் ஒரு செகண்ட் நீ ஒன்று பண்ணுவார் தம்பி, அது ரொம்ப பிரில்லியன்ட்டு, சூப்பர். பயங்கரமான பக்குவம், அவசரம், தன்னை நிறுத்திக்கிறதுக்கு, தன்னை எப்படி பண்ணால் மக்கள் முன்னாடி போய் மக்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படி ரொம்ப கவனமாக செய்கிறது. ரொம்ப கவனமாக யோசித்து ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு ரீச் பண்ணணுங்கிறதுலேருந்து டெக்னிக்கலாகவும் சரி, அன்பாகவும் சரி, எப்படி போயிருந்தது, தன்னோட ப்ராஜெக்டை எப்படி பெருசுப்படுத்தணும், அதை எப்படி சேஃபாக எல்லாரும் அதை பலன் அடையணும், அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல. சும்மா ஏதோ ஒன்று பண்ண அப்படிலாம் தம்பி இல்லை. அதனால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அவரோட நண்பர்களாக இருக்கட்டும், முக்கியமான படங்கள், முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே சேர்ந்து தம்பிக்கு இது பண்ணி விட்டாலும் நல்ல விஷயம் தான். யார் இல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்கின்ற சினிமாவில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை என்றால் நான் இந்த இடத்துக்கு வந்துக்க முடியாது.
அவர்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த வாய்ப்பை தக்க வைக்கணும் இல்லை. அது நீங்கள் என்னை புஷ் பண்ணி விடுறப்ப நான் திருப்பி அங்கே போய் நிற்கணும் இல்லை, அங்கே ஒருத்தர் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் பண்ணுற மாதிரி உங்ககிட்டே வந்து உங்கள் மடியிலே உட்காந்துட்டே இருக்கக்கூடாதுல்ல. கரெக்ட். போகணும் அங்கே போய்ட்டு அங்கே தட்டு இன்னொருத்தர் போகணும்ல. கரெக்ட். அப்போ அதே தான். அப்போ குறிப்பிட்டிருக்கப்போ டக்குன்னு புஷ் பண்ணி யார் அப்போ புஷ் பண்ணி விட்டால் யாருமே புஷ் பண்ணலை, நீங்கள் நானாகவே வந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தன்னைத்தானே மற்றவங்க சப்போர்ட்டில் தன்னைத்தானே நல்லா செதுக்கிக்கிட்டே இருந்துச்சு. விஜயோட மொத்தம் 2 படம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? வேலாயுதம் ஃபஸ்ட்டு. ஆனால் விஜயானன் கூட என்றென்றும் புன்னகை, நிலாவே வா, நெஞ்சிலும் இருக்கும் வரை, இது எல்லாமே எலக்ட்ரீஷியன். துல்லாரமணம் துல்லும் கூட ஒர்க் பண்ணிக்க நினைக்கிறேன். விஜயானன் ஒர்க் பண்ணிவிட்டு அவரு கூடயே வந்து நடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரும் அதே தான். ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு ஹீரோ. இது 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 ஒரு ஒரு மக்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஹீரோன்னு சொல்லலாம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவருடைய சிம்பிள் அதிகமாக இருக்க மாட்டார், அதிகமாக இது பண்ண மாட்டார். ஆனால் அவளை எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்க மனுஷன் எல்லாத்துக்கும். சின்ன விஷயம் ஒருத்தர் வாங்கின கட்டுப்பிடிச்சி இது பண்ணுவாங்க. ஒருத்தர் சின்ன விஷயமா ஒரு ஒரு உடல் மொழியில் விஷ் பண்ணுவாங்க அவங்கள. அது அது அவ்வளோ பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. குழந்தை மாதிரி தான் அவர். ஆமாம் ஆமாம், இந்த செட்டில் ஃபன் பண்ணிட்டோம்னா அப்படி இருந்து சிரிச்சிடுவார் மனுஷன். அதே மாதிரி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்து இருக்காரு, இன்றைக்கி அரசியல் வந்தாருன்னா அவர் அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு மனுஷன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாரு. அதுக்குனால தான் அவருடைய ஃபேன்ஸ் அவரை கொண்டாந்து அங்கே வச்சுட்டாங்க. எல்லாத்துலையும் உடம்பு ஃபிட்டில் இருந்து சொல்லி, டான்ஸில் இருந்து, ஒரு படத்தை கொண்டு எப்படி சேர்க்கறதுல இருந்து தன்னைத்தானே அவ்வளோ அவரை உருவாக்கிக்கிட்டார். நீங்கள் எந்த லிங்குசாமி முன்னாடி நடித்து காட்டினீங்களோ அந்த லிங்குசாமியுடைய இயக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான படம் அஞ்சானல் நடிச்சிங்க. ஆமாம். அப்போ இந்த பழைய சம்பவங்கள்லாம் லிங்குசாமிகிட்ட பேசியிருக்கீங்க? சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன். அண்ணனும் சொல்லுவார், செருப்பு அழகிய லிங்கண்ணே அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், பாம்பே சொல்லியிருக்கப்போ சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் அது கடினமான உழைப்பாளி. சூர்யா அண்ணனும் கடினமான உழைப்பாளி. தன்னை போட்டு சட்டியில் படுத்துக்கு தானே வருத்தம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த சினிமாவுக்காக அவரை நம்பி ஒரு ரோல் கொடுத்தாச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது. பல திரைப்படங்களில் நீங்கள் நகைச்சுவை வேஷத்தை நடிச்சிருக்கீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைவாக இருந்ததா, இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்ம போகணுன்ற தேடல் அப்போவே இருந்ததா? இல்லை நகைச்சுவையில் இருக்கப்போ அது மட்டும்தான் கவனம் இருந்துச்சு. இன்னும் நகைச்சுவை நிறையா பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நல்லா நம்ம உச்சத்துக்கு போகணுன்ற மன உறுதியோடு தான் நிறையா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நிறையா விஷயங்கள் எனக்கு நிறையா கை கொடுத்துச்சு. எனக்கு நல்ல இடத்துல என் சினிமா கொண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஒன்று நான் தெரிஞ்சு பண்ண என்னென்னா, நான் எடுத்த முடிவு என்னென்னா, நான் அந்த நகைச்சுவையில் நல்லா லீடிங்கில் வந்துட்டு இருக்கப்போ எனக்கு அந்த வாய்ப்பு, காமெடிக்கான வாய்ப்பு நிறையா வந்துச்சு. காமெடி மீன்ஸ் காமெடி ஹீரோ, ஒரு காமெடியன் அப்படி ஃபுல் படமாக காமெடி ஹீரோவாக அப்படி பண்ணுற வாய்ப்பு வந்துச்சு. நான் அதை மட்டும் பண்ணாமே இருந்தேன். எனக்கு அது நிறையா வந்துச்சு. இதவே அங்கே பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி பண்ணால் எனக்கு அது வேறு மாதிரி ஒன்று பண்ணு, கேரக்டராக பண்ணணும். எனக்கு கேரக்டர் மேலே ரொம்ப வருது. காமெடியன் இல்லாமல் ஒரு நடிகரை எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நான் காமெடியன்னு தெரியுது, ஓகே எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம நடிகர். காமெடியன் இல்லாமல் இன்னொரு ஆக்டராக பார்க்கணும். அப்படி ஒரு ரோல் வந்தால் பண்ணுவோம். திருப்பி இதவே அங்கே பண்ண வேண்டாம். இங்கே பைக்கில் நம்ம பின்னாடி உட்காந்து போகிற ஹீரோவுக்கு பின்னாடி அங்கே போய்ட்டு பைக் நம்ம ஓட்ட வேண்டாம். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய வித்தியாசம் இருக்காது. அவ்வளோங்களா, இங்கே உங்கள் கூட போய் நடிக்கிறேன், அங்கே போய் நானே என் பிள்ளை காமெடி பண்ண போகிறேன். அது என்னமே தெரியல. அது எனக்கு ஒரு 6-7 படம் வந்துச்சு. அப்போ சில படம் நல்ல ஹீரோ வச்சு எடுத்த பெரிய இயக்குநர்களே முக்கியமான வந்து என்கிட்ட சொன்னாங்க. அற்புதமான ஒரு நல்ல ஸ்டோரியெலாம் சொன்னாங்க காமெடினாவே. அவங்கள்ட்ட நேரில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், இல்லைங்கண்ணே ஏதாவது ஹீரோக்கள் பண்ணாலும் நான் கூட காமெடினாவே பண்ணுறேனே, தனியாக வேண்டாம்ண்ணே, இதை நீங்கள் மாற்றி அப்படியே ஒரு கேரக்டர் வேறு மாதிரி ஒரு படம், விடுதலை மாதிரி வேறு ஒரு படங்களே நான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்ல முடியாது, வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். ஆனால் எனக்குள்ளே நான் வேணான்னு சொன்ன காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இதவே அங்கே போய் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு கேரக்டர் வந்தால் பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி இருந்ததுனால எனக்கு சின்ன சின்ன காமெடியில் நடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்கும். சில எமோஷ்னல் கேரக்டர் வந்து எங்கேயாவது டக்குன்னு சேஞ்ச் ஆகிருப்பேன் நான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணியிருப்பேன் நான். அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு வெற்றிமாறனும் கூட அவர் கூப்பிட்றப்ப ஏதோ நமக்கு ஒரு அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு நான் போனேன். ஏதோ வழக்கம் போல் நமக்கு ஏதோ ஒரு அவர் படத்தில் காமெடி பெருசாக இருக்காது, சரி ஒரு கூப்பிட்ற ஏதோ காமெடி இருக்கும்போது நினச்சி போனேன். அப்புறம் ஏதோ கேரக்டர் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஸ்டோரி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அந்த லீட் ரோல் நீங்களே பண்ணுங்கன்றாரு. ஸோ அது நான் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. யோசிக்கவே இல்லை, அவள் தான் ஃபஸ்ட்டு யோசிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் கூப்பிட்டு பேசணும் சந்தோஷம். ஒரு பெரிய இயக்குனர் இருக்காரு, நிறைய ஹீரோக்கள் பார்வையில் அவர் இருக்காரு, நிறைய தயாரிப்பாளர்கள் பார்வையில் இருக்கார் அவர்.
அப்படி இருக்கப்போ வந்து நம்ம யோசிக்கிறதுல இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம பண்ணுனா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்து பார்த்தீங்களா, அது இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து வரும் எதிர்பார்க்கல. சூப்பர். சில ஒருவேளை நார்மலான சுச்சுவேஷன் நமக்கு கிடச்சிருந்தா கூட நம்ம அதை போய் பண்ணியிருந்தாலும் கூட அது எவ்வளோக்கு வெளியே ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரியல. இன்றைக்கி நல்ல பொருளை கொண்டு ஒரு இடத்துல வச்சா கூட அது நல்ல பொருளாக இருந்தால் கூட அதை வாங்க வரக்கு வேணும்ல, அதை கொண்டு மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு போராட்டமாக இருக்கு. கரெக்ட். அது கூட அந்த பொருளுக்கான குவாலிட்டி குறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கப்போ போய் வச்சோன்னு டக்குன்னு வரணும், வந்து வியாபாரம் ஆகிற பொருள் தான் இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது. அந்த பொருள் நல்லா இருந்தால் கண்டினியூ ஆகுது, சரியில்லைன்னு டப்புன்னு எவ்வளோக்குள்ள கூட்டம் வச்சு அவங்ககிட்ட கூட்டம் போயிடும். அந்த மாதிரி நம்ம சில நல்ல இயக்குனர்கிட்ட போனாலும் சில புதிய இயக்குனர் புதிய இயக்குனர்கிட்ட வரப்போ போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்குது சினிமா, இன்றைக்கி இருக்குது ஓடிட்டு இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் இது நல்ல பொருள் நான் காட்டுறதுக்கு அதுக்குள்ளே அவங்க டைம் இல்லை, பொறுமை இல்லை அவங்களுக்குலாம். அடுத்தடுத்து ஓடிடுறாங்க. இன்றைக்கி ஒரே இடத்துல 2 கையில் வச்சு பர்ச்சேஸ் எடுக்கிறாங்க. இப்படியான்னு எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இது எவ்வளவு, ஐயோ ஒரு நிமிஷம் இதை எடுங்க இந்த வச்சுருங்க, நான் அந்த கடைக்கு போகிறேன்னு போயிடுறேன். அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு பெரிய இயக்குனர் அங்கே போய் நம்ம நடிச்சுட்டாலே போதும், நம்மளை கொண்டு போய் உலகம் பூரா கொண்டு நம்ம சேர்த்துருவாங்க. அந்த படம் சேர்றப்ப அந்த படத்தில் வர கடைசியில் ஒரு டாக்ஸி டிரைவரும் கூட போய் சேர்ந்துருவான். அதனால் எனக்கு அப்படி ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட ஒரு நல்ல கதை கேரக்டர் அப்படின்றப்ப என்னமத்தில் எந்த சாமி புண்ணியமோ தெரியல. போனாலும் இப்படி போகலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி பெரிய இயக்குனர்கிட்ட போய் நடிக்கணும்னு நினைக்கல. இப்படி ஒரு ரோல் பண்ணுவேன் கிடச்சா அது எனக்கு பிடிச்சிருக்கு, என்னைக்காவது வாய்ப்பு கிடச்சா அப்படி ரோல் பண்ணுவோம்னு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அது டோட்டலாகவே என்னை அப்படியே ரூட்டவே என்னை மாற்றி விட்டுருச்சு. நன்றி வெற்றிமாறன் அண்ணனுக்கும் அந்த படத்துக்கு முழு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் எல்ரட் குமார் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் நான் இந்த சினிமாவில் பயணிச்சுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளர் சரி, அதே நேரத்தில் என்னை கதைநாயகனா என்னை மாற்றி விட்டு என்னை வேற ஒரு ட்ராக்கை மாற்றி விட்டு என்னை இந்த இடத்துல உட்காந்துக்கின்னா கண்டிப்பாக வெற்றிமாறனுக்கும் நான் ப்ரொடியூசர் உதவி இயக்குனர் எல்லாரும் உழைப்பில் என்னைய ஒருத்தர் இயக்குனர் நம்பிக்கை வைக்கிறப்ப அந்த நம்பிக்கையை டேரக்டர்ஸாக ப்ரொடியூசர்ஸாக வைக்கிறாரு. அவங்க ரெண்டும் நம்பி பழகிறப்ப அவங்க சுற்றி அத்தனை டெக்னீஷியன் நம்பி அவங்க மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட உழைப்பு இந்த மாண்டில் நான் மட்டும் தான் தெரியுறேன். பொதுவாகவே சூரிய எப்படிப்பட்ட நடிகர்? முழுமையாக உங்களை டைரக்டர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிடுவீங்களா? கண்டிப்பாங்க. காமன் இருக்கப்போ நான் கொஞ்சம் அதை நான் எடுத்துக்கிறேன் சில விஷயங்கள். அதை இயக்குனர் வந்து அது வேணான்னு சொன்னால் மாற்றிக்கிடுவேன். அதில் பர்டிகுலர் இந்த டைமிங் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கொஞ்சம் பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்ட். அந்த அந்த கரெக்ஷன் மேக்ஸிமம் காமெடின்ட்டு அதை கரெக்ட் பண்ணுவாங்க இயக்குனர்கள். காமெடி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல, தனக்குத்தானே அது கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன முடிவு டைமிங் அதெல்லாம் நான் அது காமெடியாக இருக்கப்போ நான் எடுத்துக்கிறேன். சில விஷயங்கள் இயக்குனர்கள் கேட்டு அவங்க சொல்கிறத சுந்தரி சென்னியம்மன் ஆளுகள் சுராஜ் சென்னியம்மன் ஆளுகள்லாம் வந்து காமெடி இருந்தாலும் அவங்க டோட்டலாக அவங்க வேறு மாதிரி ஒன்று வாங்குவாங்க. ஆமாம், அவங்ககிட்ட அவங்க அந்த மாதிரி இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியை நம்மளை பெருசாக இது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இவ்வளோ லேட்டாக திரும்ப கொண்டுவாங்க, இந்த இடத்துல சடனாக திரும்ப கொண்டுவாங்க, ஒரு பாஸ் விட்டு யார் இப்படி பாருங்கண்டு வாங்க. அதுதான் அவங்க அந்த ஸ்கூலில். அது மற்றபடி கேரக்டராக நான் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். நாளைக்கு அவர் தம்பி கேமராமேன் தம்பி டைரக்ஷன் பண்ணாலும் இல்லை சப்போஸ் அண்ணன் பண்ணாலும் அப்படி முழுசாக என்னை ஒப்படைச்சிது. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. அருமை. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. நான் அவங்க சொல்கிறத எனக்கு அவங்க ஏண்டா அந்த கதையில் நான் கேட்டுட்டு போய் நடிக்கிறத விட அந்த கதையை 6 மாதமா 4 மாதம் ஃபுல் ட்ராவல் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அதிகாரியாக இருக்கிறவ என்ன படையில் அவங்க பண்ணணும், என்ன மீட்டரில் இருக்கணும், கீழே இருக்க வேலைக்காரி அடிமையாக இருக்கிறவ என்ன இருக்கணும் அப்படின்னு அவர் 2 பேர்த்துக்கும் அவங்க தான் சுமக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க இந்த 2டையுமே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட போயிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்க ஆர்டிஸ்ட்டாக தெரியுமே. இல்லாட்டா நான் 10 படமும் ஒரு சூரிய தான் தெரியும். 10 படத்தை ஒரு சூரிய நடிச்சாருன்றதை விட 10 படத்தில் 10 சூரிய நடிச்சாருந்தா நல்லாயிருக்கும். தெரியல, அது இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சூரியக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள் தான் யார் சொல்லலாம்? அது மாதிரி சூரியை ரொம்ப கவர்ந்த குணச்சித்திர நடிகர்கள்னால் யார் சொல்லலாம்? நாகேஷ் சார் ரொம்ப நாகேஷ் சிரிச்சுக்கிட்டு இருக்கையிலே அப்படியே ஒரு சிரிச்சுட்டு சடனை டக்குன்னு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன தெரியல எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியல, ஒன்று பண்ணுவார் பாருங்க, ஐயோ சிரிக்க விட்டு அப்படி டக்குன்னு செய்யலான்ட்டு ஒரு பாடல் அவங்க பண்ணுவார் மனுஷன். அந்த சுச்சு போட்ட மாதிரி கண்ணு கலைங்க. கரெக்ட். சுச்சு போட்டோம்னா ஆடியன்ஸை மாற்றிடுவார் ஒரு செகண்டில். காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கையிலேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த காலிவுட் படங்கள் சில படங்கள் ட்ராலி வரப்போ ட்ராலி வருதா வரலையா நிற்கிறான்ற மாதிரியே காமெடி பண்ண சிரிச்சு வச்சுட்டு இருக்கையிலேயே அப்படியே நம்மளை அப்படியே அது வச்சுட்டு போயிடுவா மனுஷன். அவர் எங்கே சேஞ்சானார்னு நமக்கு தெரியாது, நாம் எங்கே சேஞ்சானோம்னு தெரியாது. அப்படியே ஆகச்சிறந்த மனுஷன். தமிழ் சினிமாவின் தமிழ் நடிகர்கள்
நாகேஸ்வரன் சார் நம்ம நடிகர் அப்படின்னு சொல்கிற நம்ம நாகேஸ்வரன் சொல்ல மிகப்பெரிய பெருமை இந்த சினிமாவுக்கும். உண்மை. அதனால் எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு என்எஸ்கே நான் ரொம்ப லேட்டாக நம்ம அந்த விளையாட்டு காலம் கடந்து பார்த்தாலும் சில விஷயங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் நடிகர் அத்தனை பேருமே எனக்கு பிடிக்கும். எனக்கு வடிவேலு சார்லேருந்து விவேக் அண்ணி கூட நடிச்சிருக்கேன். விவேக் அண்ணி கூட ஒரு 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 2-3 படங்களில் ஒரு 2 சீனில் போய் அவரை பார்த்ததில்ல பெருசாக அவர் மற்ற ஆக்டர்களை கூடவே வச்சுருப்பாங்கல்ல அண்ணன். அப்படி எனக்கு கொடுக்கறதுலாம் நாங்கள் வேலை செஞ்ச படங்களில் 2 படத்தில் வாய்ப்பு கேட்டிருக்கோம். அப்போ கூப்பிட்டோன்னே யார் நீங்கள் எலக்ட்ரிசி வேலை செய்கிறேன் உங்கள் வாய்ப்பு கேட்குறேன், சரி வாய்ப்பா அந்த டைலாக் போட்டு கொடுப்பான். விவேக்கா? ஆமாம் அடாடா. அவங்க அந்த இயற்கையும் அந்த கடவுளும் அந்த மனுஷனை அவர் நல்ல மனிதரை டக்குன்னு பிரித்து கூட்டி பண்ணதே ரொம்ப வேதனையாக இருக்குது. அது அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆடியன்ஸுக்கும் சரி இந்த சினிமாவுக்காகவும் அண்ணன் இருந்திருக்கலாம். அந்த இறைவன் ஏதோ ஒரு சொல்ல கூட்டி போயிட்டு அவரை ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அண்ணன். அப்படி ஒரு ஹெல்ப் மனுஷன், அப்படி உதவி செய்வார். மிகப்பெரிய அறிவாளி. காமெடியில் சூப்பர் டைமிங் உள்ளவர் வந்து கமல்ஹாசன். அமையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். சினிமாவுக்கு வந்து ஒரு முழுமை அடையணுமா இல்லையா? சிவாஜி சாரோட நடிக்கிறதால சிவாஜி சாரை பார்த்துட்டோம் பக்கத்தில் இருந்து. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சிவாஜி கணேசன் சார் நிகராக ஒரு சிவாஜி கணேசன் சார் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கிறது இன்றைக்கி நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம கமல்ஹாசன் சார் தெரிஞ்சான். கரெக்ட். அவர் தான் இன்றைக்கும் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாதாரண ஆளுகளில் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஆக்டர் இருக்காங்கன்ற நம்மளோட உலகத்துக்கு சவாலவர இயக்குநர்கள் ஆக்டர்களில் நம்ம கமல்ஹாசன் சார் இருக்கார். இயக்குனராகவும் இருக்கார், ஆக்டராகவும் இருக்கார். இந்திய சினிமாக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சிறந்த ஆக்டர் எங்ககிட்ட இருக்காருப்பா அப்படின்னு நாம காலர் தூக்கி விட்டுக்கலாம் பின்னாடி. ஸோ அதுக்கும் கமல்ஹாசன் சார் இருக்கார். ஆனால் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த சினிமா இருக்கிறப்ப கண்டிப்பாக அவர் கூட நடிச்சிருவேன். ஏன்னா அவர் இன்னும் பல வருஷம் சினிமாவில் நடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உண்மை. எனக்கு ஆக்சுவலி நான் சுந்தரபாண்டிய சசிகுமாரன் படம் ஒர்க் பண்ணுறப்பவே சன் டிவியில் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து அதில் வந்து சார் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நானும் என் அன்பு தம்பி லட்சுமணன் 2 பேர் டிவின்ஸ். நாங்கள் 2 பேர் ராம் லட்சுமணன். ஸோ 2 பேர்த்தையும் நின்று கமல்ஹாசன் சார் ஒரு தனியார் ஃபோட்டோ எடுத்து அன்பு தம்பி சூரிக்கு வாழ்த்துக்கள், அன்பு தம்பி லக்ஷ்மணனுக்கு வாழ்த்துக்கள் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ. அதுக்கு நம்ம நிகில்முருகன் பிஆர் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் சார் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணார். அப்படி தான் வியந்து பார்த்த கமல்ஹாசன் சாரை. அதுக்கப்புறம் ட்ராவலிங் சினிமாவின் பயணத்தில் இருக்கிறப்ப சமீபங்களை சாரை பார்க்குற வாய்ப்பு நிறையா கிடச்சிச்சு. ஸ்ருதி எனக்கு நல்ல பழக்கம். இந்த பூஜை இதில் ஆமாம் அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு மாதிரியே இருக்காரு. அது அவளை ஒரு ஜாலி, அவள் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்ருதி வந்து இப்போ வரைக்கும். கமல்ஹாசன் சார் வந்து இப்போ சமீபத்தில் கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு அத்தனை பேர்த்துக்கு ஒரு எங்கள் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கொடுத்தாரு. அவர் கைனால் அந்த ஒரு 4 பக்கம் அருமையான கடிதம் வந்து அந்த படத்துக்கான பெருமை, அந்த படத்தில் நடித்தவர்களுக்கான பெருமை, கௌரவம், அங்கீகாரம், மிகப்பெரிய அங்கீகாரம் அது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு இடத்துக்கு உச்சத்துக்கு அவருடைய பார்வை அப்படியே தான் போகணுடைய. ஆனால் கீழே இருக்கிறவங்க கூப்பிட்டு வளரும் நடிகர்களை வளரும் இயக்குநர்களை இன்னைக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த மெனக்கட்டு அந்த படத்தை நைட் பார்த்துட்டு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு உட்காந்து அந்த படத்தை யோசிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதை மனசில் ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்காக ஒன்று எழுதி அந்த டீம் வர வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து இப்படி படம் எடுங்க. அவர் சொன்னது அதுதான். எல்லாருமே இப்படி படமே போயிட்டு இதைத்தான் நான் அப்போ இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். முக்கியமான முயற்சிகள் அவர் தான். நிறைய விஷயம் அந்த முயற்சியை ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது அவர் தான். அதில் ஜெயிச்சதும் அவர் தான். இந்த சினிமா இது மட்டும் இல்லை, இந்த சினிமா வேற ஒரு சினிமாவும் உலக சினிமாவுக்கு இணையாக எங்கள் சினிமா இருக்குன்னு அது சினிமா இருக்கிற இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு கமல்ஹாசன் சார் தான். அதனால் அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை செஞ்சார். தம்பி நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதைத்தான் இன்னும் மெனக்கெடுத்து இருக்கேன், இன்னமும் நான் முயற்சியிலேயே தான் இருக்கின்றது. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் தயவுசெய்து இப்படி படங்கள் நீங்கள் எடுங்க, ஆடியன்ஸுக்கு அப்படி தான் செய்யும், பழக்கப்படுத்துங்க. நம்ம எல்லாமே இவங்க பார்க்க மாட்டாங்க இருக்கவே கூடாது, பழக்கப்படுத்தணும். கரெக்ட். அப்போ தான் வருவாங்க. அப்போ எப்போ தான் பார்க்குறது, எடுத்துன்னு ஒன்று டக்குன்னு பிடிச்சிடாது. போதா நம்ம வேறு மாதிரி ஒன்று கொடுத்து பழகிருக்கோம். இந்த மாதிரி படங்களும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னார் தம்பிக்கு, அந்த இயக்குனர் வினோத் ராஜுக்கு. சுசீந்திரன் மாதிரியே உங்கள் கரியரில் வந்து மிக முக்கியமான இன்னும் இருவர்னா, ஒரு பக்கம் சசிகுமாரும் இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. சசிகுமாரனை வந்து
அப்போ இல்லை நான் பார்த்ததுக்கு அவங்க எவ்வளோ வான உயர அளவுக்கு ஹீரோவாக இருந்தாங்களோ இப்பவும் என் பார்வையில் அந்த அளவுக்கு அவங்க இப்பவும் ஹீரோவாக தான் இருக்காங்க. எப்போவுமே எனக்கு எங்கள் அண்ணன் சசிகுமாரன்னு எனக்கு பெரிய ஹீரோ இதே. சமுத்திரக்கன் என்னன்னா அண்ணன் தான். அண்ணன் சொல்லுக்கு மறு வார்த்தை கிடையாது. இன்றைக்கும் 2 பேரும் ஆத்மார்த்தமாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2வது சச்சினை இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ. நான் போய் கேட்டோன்னா அவர் படத்தை அத்தனை படத்தில் ஒரு காமெடியாக நடித்தேன். நான் இன்றைக்கி ஒரு கதை நாயனாக நடிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கு அவரை கூப்பிட்றப்ப மிகப்பெரிய தைரியம் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு பயம் இருந்துச்சு. எப்படி கேட்கறது இல்லை. உண்மை கேட்டோன்னா உடனே வந்திருப்பார். எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தயாரிப்பில் குமாரன் வந்து அந்த முடிவு எடுத்தார். குமாரன் வந்து அவன் போய் கூப்பிட்டு அவர் எல்லாம் பேசிட்டு ஏன் இதுக்கே அவன் தயங்குறியான் என்னை கூப்பிடுன்றானே இதில் என்ன அவன் தயங்குறியான் அருமை எதுக்கு அவன் தயங்கணும்னு சொல்ல வேண்டானே அதெல்லாம் பெரிய வார்த்தை. ஒரு டக்குன்னு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யாராக இருந்தாலும். கரெக்ட். அப்படியா ஓகே அவனே கூப்பிட்டுக்க வேண்டானே இல்லைன்னா குமார் சரி பண்ணுறேன்னு சொல்ல விட்டு அவர் குமாரன் என் போகணும்னு சொன்னி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் என்ன சொல்றீங்க அப்படியா ஓகே சொல்கிறார் அண்ணன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போய் பேசினி ஏன் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் இருக்குது அப்படியா சரி நான் கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. கதையை கேட்டார். ஃபஸ்ட்டு சரின்ட்டாரு. அதே உண்மை. ஆனால் ஒரு கதையை கேட்குறேன்டாரு. கதை கேட்டு துரைசந்திர சார்ட்ட கேட்டு என்னென்ன கதை சொல்லி கேட்டாச்சு. என்ன சொன்னார் சூப்பராக சொன்னார். சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்டார். அது படத்துக்கும் நல்ல விஷயமா இருந்துச்சு. சூப்பர். நான் ஓகே சார்னு சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த படம் அவர் முதுகுக்கு பின்னாடி நான் நின்றதுனால தான் இன்னைக்கு அந்த கடன் மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றியான காரணம் ஒரு ஆலமரம் மாதிரி அவர் நின்றதுனால தான். அருமை. அந்த இடத்துல வேறு யாருமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. அதான் இயக்குனர் துரைசந்திர அண்ணன் சரி குமாரன் எல்லாரும் நான் எல்லாமே என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த ஒரு இடத்துக்கு சினிமாவை தாண்டி உண்மையாக ஒருத்தருக்கு விசுவாசமாக ஒருத்தர் இருக்காண்டா சச்சினுக்கு ஒருத்தர் விசுவாசம்னு அது பொருந்தும். கரெக்ட். தனியாக அந்த கேரக்டர் பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் வேற யாரும் வைக்கிறப்ப சச்சின் இருந்தாங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஏதாவது ஒன்று டபக்கு ஒரு செகண்ட் நம்ம ஒரு மூவ் ஆகிறோம்னா அது சசிகுமார் ஆகும். அவருக்கு தான் பொருந்தும். அதனால அவர் இருந்தால் அந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். அவருக்காக ஒருத்தர் எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் போவேன் அப்படின்னா அந்த நான் தான் ஆடியன்ஸ். அவருக்காக எவனாக தான் பெட்ரா அப்படின்னு ஒரு கதை எனக்கு தோணுன்னா அது ஆடியன்ஸுக்கு தோணணும். அப்படி தான் இருந்துச்சு. அவர் வந்து இருந்தால் முழுமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு கேரளாவில் உண்ணி முதல்வருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஐயப்பன்னு வச்சு ஒரு படத்தை கொடுத்துட்டு ஹேண்ட்ஸமாக மேன்லேயே அப்படி இருக்காம இருந்துச்சேன். அவள் அழகு அவங்க 2 பேருமே அந்த கதைக்கு நல்ல பலம். அப்படி இருக்கிற அவர் வந்து நின்றது எனக்கு இன்னும் பெரிய பலம். அவர் வில்லனை ஒத்துக்கிட்டது அதை விட பெரிய விஷயம். இப்போ வெற்றிமாறன் உங்ககிட்ட கதையை சொல்லும்போது என்ன சொன்னார் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை பற்றி? வெற்றிமாறன் இப்போ சொன்னப்போ ஃபஸ்ட்டு வேற ஒரு கதை சொன்னாங்க. என்னை கூப்பிட்டு சொன்னப்போ காரைக்குடி பேக்ட்ராப்பில் அண்ணன் ஒரு கதை சொன்னாங்க. அது ஒரு வேற ஒரு ஸ்டைலில் இருக்காது. ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படம். அப்படியா? ஆமாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபன்னான ஒரு எமோஷ்னலான ஒரு கதை அது. அதுக்கிட்ட உங்களுக்கு கதை சொன்னார். அதில் தான் நான் கதை சொல்லி ட்ராவல்லையே நான் இந்த கேரக்டர் நம்மளா இருக்குமோ இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்குமோ இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்குமோ ஃபாலோ பண்ணிட்டே இந்த கதை சொல்லலையே. அதில் ஒரு காமெடி கேரக்டர் நீங்கள். ஆமாம். அந்த கதை சொல்லலையே ஒரு கேரக்டர் நான் லாக் பண்ணிட்டேன். ரைட்டு இதை தூக்கிடுவோம் இதை நமக்கு இருக்குன்னு நானாக கெஸ் பண்ணிக்கிட்டேன். கதை சொல்ல முடிச்சுட்டு அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு பண்ணதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப ஏன்னா அது நம்ம நேரத்தில் வேற ஒரு ஆளுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி யோசிச்சேன். அப்போ அந்த லீட் ரோல் யாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யாராக இருக்கு இல்லை இன்னொரு விஷயம் யாருக்கு ஹீரோவாக இருக்குது கடைசியாக சொல்லுவாங்க இல்லையா அப்படி எதிர்பார்ப்போம் நம்ம கதை சொல்கிறப்பவே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரியல. லாஸ்ட் சொல்லி முடிச்சு அந்த லீட் ரோல் நீங்கள் பண்ணுங்கன்றாரு. கடவுளே அதான் நான் அப்போவே சொன்னேன். நல்ல வேலைக்கு நான் அப்படிலாம் போய் அந்த காமெடியாக நான் பண்ணாத காரணம் அதுதான். கடவுளாக பார்த்து அந்த என்னையை தக்க வச்சு சரியான திருப்பத்துக்காக என்னை வெயிட் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சில சூழல் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. அஜ்னபி. அது ஒரு நாவல். அற்புதமான நாவல். அந்த நாவலோட கதை தான் பண்ணலான்னு இருந்தது. அதுக்கு தான் ஃபோட்டோ ஷூட்டில் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு நினைக்கிறப்பதான் இது வந்துச்சு. கோவிட் வந்துச்சு. அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்ப இதுக்கு கேப்பில் திருப்பி கொஞ்ச நாள் கேப்பில் அசுரன் படம் பண்ணி அசுரன் ரிலீஸே ஆயிடுச்சு. மரண ஹிட்டு. அவர் படங்கள் எல்லாமே ஹிட்டு. அசுரன் இன்னும் கூடுதலாக ஹிட்டு. இதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு அந்த வெற்றிமாறன்கிட்ட எவ்வளோ ஆசையில் பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தோமோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கங்க அது. ஏன்னாண்டு இப்போ தனுஷ் வச்சு பெரிய ஹிட் இருக்குல்ல இது இன்னும் கூடுதல் ஹிட்டு. அந்த இடத்துல எந்த டேரக்டராக இருந்தாலும் அடுத்து டக்கு வேற அடுத்தது கமிட் பண்ணி அவரை விட மாட்டாங்களா. அவரே கீழே ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு அவர்கிட்ட போட்டு புஷ் பண்ணி பெரிய பெரிய ஹீரோக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இதான் நடக்கும் இயல்பு. அதனால திருப்பிட்டு நம்மளை வச்சு பண்ணுற டைம் அப்போ அவருக்கு இருக்காது. அதனால பெரிய ஹீரோட்டும் போவாங்க. அப்படி தான் இருந்தோம். அதனால
இப்போ நீ என்ன பண்ணிக்கிற, ம். அவர் அந்த ஹீரோ வச்சு பெருசாக பண்ண போகிறாரு, அதில் 2 சீனாக எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்கன்னு நெருங்கி நின்று சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படித்தான் அனௌன்ஸ்மெண்ட் இது வர பண்ண மாட்டார். என்ன ஒன்று, அவரே ஒருவேளை ஃபியூச்சர் எதாவது பண்ணலாம். அதனால சார் நீங்கள் யாராச்சும் பண்ணாலும் அண்ணன் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுன்னு கேட்டுருங்க, விடாதீங்க அப்படிலாம் சொன்னேன். நான் அந்த இதில் தான் இருந்து அப்படியே அமைங்கிருச்சு அந்த டாபிக். இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும். அப்போ திருப்பி ஒரு அழைப்பு வந்துச்சு, சார் கூப்பிட்டாங்கன்னு. அப்போ அண்ணனை போய் பார்த்தேன். பார்க்கப்போ உட்காந்து இப்படி உட்காந்து பேசிட்டு காஃபி சாப்பிட்டுக்கப்போ சூரிய அதை பண்ண முடியாதுன்றாரு. அந்த கதை நம்ம பண்ண முடியாது, கோவிட்னையும் பண்ணது. நம்மகிட்ட மைண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு டோட்டலாக அப்படின்னு. சரி ஓகேன்னு அவர் சொல்லணும்னு நம்ம கேட்கலான்னு ரெடியாக இருந்தேன். அதனால் வேற ஒரு கதை ரெடி பண்ணிக்க சொல்லி அதை பண்ணிடுவோம், அது நீங்கள் தான், அது நீங்கள் தான் லீடர் உள்ளது, அது அப்படியே ஆச்சு. நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குது, கதை மட்டும் வேற ஒன்று பண்ணிட முடியாது. எனக்கு ஒன்றுமே ஓடலை. இந்த சூழலையும் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாம் எப்போன்னு அது ஒரு 2-3-4 மாதத்தை ஆரம்பிச்சிடல. அது ஸ்கிரிப்ட் போய் நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், அதை பண்ணிடலாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. அதுதான் அப்போ தான் சொன்னாங்க. அவருடைய எனக்கு இயக்குனர்லே எல்லாத்தையும் பிடிக்கும், பட் அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமை. ஐயோ மனுஷன் இல்லாட்டா இன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருந்தா நம்ம நிறைய படம் பண்ணிக்கலாம், டக்கு நிறையா படம் பண்ணிக்கலாம், இன்னும் பெரிய லெவலில் அவர் எல்லாமே பார்த்துருப்பார். ஆனால் அது அவர் அப்படி ஏற்படுத்திக்கிறவே இல்லை. அவருக்கு எப்பப்போ எது சரியாக இருக்கும், எப்பப்போ அவர் கம்ஃபர்டபுளாக அவர் பண்ணிக்கிறார் படம். அவருக்கு எதை படம் பண்ணிக்க அடுத்த படம் பண்ணுறாரு. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ எது சரின்னு போது அதை பண்ணுறாரு. அடுத்தவங்களுக்காக ஒன்று பண்ணணுன்றக்காக கிடையாது அது. ஆமாம், அதனால பாருங்கள், கண்டிப்பாக டக்குனு வேறு மாதிரி போயிருக்கலாம். அவர் இல்லை என்னன்னா வாக்கு கொடுத்துட்டார். அப்போ தான் அவர் கூட இருக்கிற சில பேர் சொன்னாங்க, அவர் சொல்லவே மாட்டார், சொன்னாருன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவார், அதுக்கிற மரியாதை செஞ்சிருவார், அதுதான் வெட்டு நின்று. அவர் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணி வச்சு திருப்பி என்னை கூப்பிட்டு ஒரு கதையை நான் நடிக்க வச்சு விடுதலைன்னு ஒரு படத்தை கொடுத்து நீங்கள் இவ்வளோ பெரிய கொண்டாந்து ஒரு உச்சத்தில் உட்கார வச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற அவர் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் சூரி கூப்பிட்டா நான் எப்போ வேணாலும் போகிறேன், அதில் எந்த வித மாற்றம் இல்லையே. ஆமாம், இன்னும் நான் 5 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலும் எப்பா சூரிய வர வைக்க முடியுமான்னு சொன்னால் வந்துட்டாப்புல சார், இங்கே தான் கீழே நிற்கிறாப்புல, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமே. அது இல்லையே. சரி அவன்கிட்ட சொல்லிட்டோம், 1 வருஷம் ஆகிப்போச்சு, தாண்டி போயிடுச்சு, சூழல் பண்ண முடியாமல் போச்சு. 2 படமும் காரணம் சில கால சூழல்களில் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, இருந்தாலும் அவனுக்கு ஒன்று சொல்லிட்டோம், அது நம்பிக்கிட்டு இருப்பான் அப்படின்றக்காகவே எனக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றக்காகவே கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ என்னன்னு அப்போ தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு இல்லைங்க, அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான், யாருக்கும் சொல்லிட்டாரு, சொன்னதை சரியாக நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சுக்காண்டா உண்மைக்கே பெரிய சொல்லிட்டு. ரெண்டாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேசுகிறத பார்க்குறேன், அவர் சில விதத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறத பார்க்குறேன், அவர் ஒர்க் பண்ணுற விதத்தை பார்க்குறேன். தன்னை ரொம்ப போட்டு நெருக்கடிக்குள்ளே இல்லாமல் ரொம்ப கிளியராக பண்ண நினைக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் சேர்க்குறப்ப கரெக்டாகும்னு நினைக்கிறாரு, அடுத்தவங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. சூரியன்ற ஒரு நகைச்சுவை நடிகர்கிட்ட இப்படி ஒரு குணச்சித்திர நடிப்பு ஒழிஞ்சிருக்குன்னு எங்கே கண்டுபிடிச்சான்னு எப்போவாவது சொன்னார் வெற்றிமாறன்? அண்ணன் சொன்னார், இல்லை இந்த கதைக்கு எனக்கு ஒரு இன்னசென்ட் தேவை, ஒரு கேரக்டர் தேவை, அது நான் சூரியக்கிட்ட பார்த்தேன். அது சில படம் காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் ஓகே. இல்லைனா இவங்கிட்ட வேற ஒன்று இருக்குது அப்படின்றப்ப எனக்கு இதுக்கு கரெக்டான ஆள் இது. ஒரு அதான் விடுதலை செலக்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கதையை செலக்ட் பண்ண காரணம் அதுதான். ஒரு எமோஷ்னலாக ஒரு இன்னசென்டிவிட்டி இருக்குது அப்படின்றாரு. ஓகே, ஆனால் விடுதலைக்கு அவர் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கேரக்டர் குமரேசனுக்கான ஃபிட்டாகவும் சூரிய கரெக்டாக இருக்கேன், அதுதான் அதுக்கு ரீசன் எனக்கு அப்படின்ட்டு 2 சீனில் எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கு சூரிய கரெக்டாக இருக்கும். அதனால நான் சூரியன் நான் இது பண்ணேன், அதுதான் கரெக்டுங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு, இதுதான் நமக்கு வெட்டு பண்ணேன், நம்மளுக்கு கமிட் பண்ணிக்காரான்ட்டு. ஸோ அவர் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால் குணச்சேத்திர நம்மளும் மூலியமாக நடிச்சிருந்தேன். எனக்கு அப்போ ஒரு ஆசை இருக்காது மேலே, எனக்கு வச்சு நம்பிக்கை இருக்குது அப்போந்து. ஆனால் வெற்றிமாறன் மூலமாக இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு ஆனஸ்ட்டாக அதை தாண்டி இன்னும் நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் எதுக்குமே இது இல்லையே சார், இந்த படம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி விட்டுரும் அப்படின்னு தோணுச்சு சார். தோணுச்சு 100% தோணுச்சு. அது என்னன்னா அந்த சீன்ஸ் எடுக்கிறப்ப நான் டைலாக் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி என்னோட பாடி லாங்குவேஜ் டோட்டலாக என்னை மாற்றி அந்த படத்தை திரைக்கதை ஒரு சீனில் நான் பேசுகிறப்ப சொல்கிற தப்பு தாண்டா, தப்பு தான், பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த தப்பு தானே,
ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு சார், அந்த சாரி கேட்க மாட்டேங்கிறேன். கடைநிலை கடைசியில் இருக்க ஒரு பிசி இவ்வளோ உயர் ஆஃபீஸருங்க ஒரு நல்ல உதவி தான் பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சு இருந்தாலும் அந்த அவங்க பார்வையில் இவன் தப்பு ஒன்று பண்ணிட்டேன், பர்மிஷன் இல்லாமல் அவனாக ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டேன், பண்ணக்கூடாது, ரூல்ஸை மீறி ஒன்று பண்ணிட்டேன், அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கூட இவங்க இவ்வளோ கரெக்டாக அவங்க இதில் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் அவன் மனதில் கரெக்டாக இருக்கேன். அப்போ இவனுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எல்லாமே செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு அவனை அந்த தப்பை உணரணும்னு நினச்சி அவளை பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ சொல்கிறான், அந்த பண்ண தப்புதான்னு சொல்கிறப்ப தப்பு தான் சார், ஆனால் அவங்களுக்கு நம்ம செய்யாமல் யார் சார் செய்வோம். மறுபடியும் எனக்கு அவன் சாரி கேட்க மாட்டேங்கிறேன். இந்த சீனை எடுக்கிறப்ப எனக்கு என்னடா அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோதான் இருக்குது, எலிவேட்டர் பயங்கரமான கேரக்டராக இருக்குது. என்னை டோட்டலாக என்னை புதுசாக பார்க்குறேன். என்னை அந்த மாட்டில் பார்க்குறப்போ என்னுடைய வாக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அவர் நடைய மாற்றுவார். ஆமாம் 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 ஆமாம். ஒரு எமோஷனலாக இருக்கிறப்போ உங்கள் பாடி நம்ம எந்த அளவுக்கு இருக்கும், கோவத்தில் இருக்கப்போ நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த உலகமே வேணான்னு ஒருத்தர் போய் படுத்தாண்டா அவன் எப்படி படுத்து கிடப்பேன். ஆமாம் ஆமாம். அதுதான் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த படங்களை ஓரளவுக்கு நான் சில டேரக்டர்களை நான் திருப்திப்படுத்தி போயிருந்தா எனக்கு நான் விடுதலை இல்லை. எனக்கு அது படம் சொல்கிற விட ஒரு அனுபவம் நல்ல ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. நான் இதான் உண்மை. நான் மாமன் எவ்வளோ காலமாக கதை எழுதுறீங்க, இல்லை மாமன் தான் முதல் கதையாக? இல்லை, நான் ஒரு 6-7 கதைக்கு மேலே வச்சுருக்கீங்க. எனக்கு அந்த சமயம் ஸ்கிரிப்டு நம்ம எப்போ படம் பண்ண போகிறேன், அடுத்து இது பண்ண அப்படிலாம் இல்லை. எனக்கு கதைகள் பிடிக்கும், கதை சொல்கிறது பிடிக்கும். அதனால் எனக்கு நான் அப்பப்போ ஏதாவது ஒரு கதை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெடி பண்ணி நான் ரெக்கார்ட் போட்டு வச்சுருவேன், இல்லாட்டி ஆட்டியாக கொடுத்து எழுத சொல்லி நான் வச்சுருப்பேன். அப்படி 2-3 கதைக்கு அப்பா எங்கள் ஃபேமிலி வச்சுக்கிட்டு ஒரு கதை வச்சுருக்கேன். அது கூட வெற்றிமாறன் என்கிட்ட சொன்னேன். ஆமாம், அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியா. 2.5 மணி நேரம் அவர்கிட்ட உட்காந்து கதை சொல்லியிருக்கேன். அவர் அவ்வளோ இருக்கிற பிஸியில் சரி ரைட்டு ஓகே ஏதோ கதை சொல்லி வந்துட்டான்ப்பா உட்காரட்டும். ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள் சொன்னார், நல்லா இருக்குன்றாரு. அந்த கதைப்பில் சில விஷயங்கள் சொன்னார், இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும். மாமன் கதையை கேட்டாரா வெற்றிமாறன்? அன்னைக்கிட்ட சொல்லியிருக்கேன். மாமனுக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பேன். அன்னைக்கிட்ட அதையும் சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வேளை சொன்னார் அவர், 10 நிமிஷத்துக்கு கூடவே சொல்லியிருப்பேன். அப்போ சொன்னார் நல்ல விஷயம், இந்த மாதிரி கதை அவர் ஒன்று பண்ணுறாரு, எங்கள் வெற்றிமாறன் அவர் ஸ்டைல் பண்ணுறாருல எல்லாம் நினச்சிருக்காங்க அண்ணே வந்து அந்த மாதிரி தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அது கிடையாது, அவருக்கு பிடிச்ச ஒரு பண்ணுறாரு. ஆனால் அவர் காமெடி அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு மற்ற ஜானல் உள்ள படங்கள், மற்ற ஸ்டைலில் உள்ள படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வரவேற்பார். அதுக்கெலாம் வந்து நிறையா டிவி சீரியல்ஸில் யூடியூப்பில் நிறைய காமெடிகளை பார்த்துட்டு பேசுவார். இப்படி இருக்காது, இவ்வளோ இறுக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ விஷயம் பேசுகிறாரு. எனக்கு இந்த கதையை கேட்டேன்னு சொன்னால் சூப்பராக சொல்லி இப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா இது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தேவை. இந்த மாதிரி இன்னைக்குள்ள கட்டம் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு, இது எல்லா வீட்லையும் இருக்குது, இது சூப்பர் பண்ணலாம். ஆனால் அதை கொஞ்சம் மீட்டரில் இப்படி பண்ணோம்னா இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சில ஏரியா லைட்டாக சொன்னார். அதைத்தான் நான் பிரசாந்த் கிட்டே சொன்னேன். நான் கதை கொடுக்குறப்ப தம்பி வெற்றிமாறன் சொன்னது, நான் இந்த ஏரியா வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கரெக்டுன்னு அது அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணது. நீங்கள் உருவாக்கிய கதாபாத்திரத்திலேயே நீங்கள் நடிக்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப எனக்கு வசதியாக இருக்குங்கண்ணே. ஏன்டா நான் ரெடி பண்ண கதை அதில் எல்லா கேரக்டரும் மனசுலேயே இருக்குது. மற்றவங்கெல்லாம் இயக்குநர்கள் பார்த்துக்குருவாங்க, என்னையை நான் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னையை நான் பார்க்குறப்ப அந்த லீட் ரோல்ன்றப்ப எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் யோசிக்கிறது என் மீட்டர் எனக்கு தெரியுது, என்னை தாண்டி நான் யோசிக்க மாட்டேன். டக்குன்னு வந்து ஒரு ஆடிக்காரில் போய் டக்குன்னு ரன்னிங்கில் இறங்கி திரும்பி அந்த கையை அப்படின்னோம்னா எனக்கு கூச்சம் வந்துடும். இது நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருது. டக்குன்னு வர கடை எனக்கு கையப்பட்டேன், அங்கே வரலாமாண்ணே 2 ஸ்டார் இறங்கினேன், இது நானாக இருக்கேன். அப்போ எனக்கு ஈஸியாக நான் கதை ரெடி பண்ணல, எனக்கு ஆட்டுமே உள்ள ட்ராவல் ஆகிடுறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இதை நம்ம பண்ண சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியுது, அது மற்றவங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு கதை ரெடி பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குது, நான் டக்குன்னு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வரவங்கப்போ நான் கதை கொடுத்து அப்படி கிடையாது. ஒருவேளை இப்போ பிரசாந்த் தம்பி கூட வந்து அவர் வந்தவர்கிட்ட நான் கதை கொடுக்கணும்னு கொடுக்கவே இல்லை. அடுத்த படங்கள் நான் கதைகள் நிறையா கேட்குறப்ப புதுசு குமாரன்கிட்ட என்னோட கதைகள்லாம் தெரியும். அப்புறம் பிரசாந்த் தம்பி வந்து அவர் ஒரு ஸ்டோரிக்கு கொண்டு வந்தார். ஒவ்வொரு டேரக்டர் கதை இருக்கிறோமே அவர் கதை சொல்ல வந்தார். அவர் கதை சொன்னார், நல்லா 2க்கும் நல்ல கதை. அதில் எனக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு கதை எனக்கு செட் ஆகலை, இன்னொரு கதை எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் சில விஷயம் கம்மியாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் யோசனை ஆகலை. அப்போது குமார் என்ன சொன்னார், இல்லை அந்த உங்கள்கிட்ட ஒரு கதை ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கிட்ட ஒரு லைன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு நான் பிரசாந்த்கிட்ட சொன்னேன்.
அவர் பரவாயில்ல அப்படின்னு அண்ணன்கிட்ட கதையை சொல்லுங்க, பிடிச்சிருந்து அதை கூட பண்ணுவோம்னு சொல்கிறாப்லாண்டி. ஆனால் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்னே. அவர் ஒரு இயக்குனருக்கு நிறைய கதை வச்சுருப்பாங்க, அது ஓகே. நான் வந்து இதை வச்சுங்க என் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்றது நான் அப்படி இது வரைக்கும் நான் அப்படி அணுகவே இல்லை. அது நல்லா அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. நான் வேண்டாம் கதை வச்சுக்கல, ஓகே. அவங்க இயக்குனர் நமக்கு நிறைய பேர் கதையை சொல்கிறாங்க. அப்போ ஒன்று அவங்ககிட்ட எஸ்ஆர் நான் சொல்லணும், அதை விட்டு ஏன்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் பண்ணுங்கணுமா அப்படின்னு அது வேறு மாதிரி ஆகிடுன்னு வேண்டானே. இல்லை ரொம்ப இதாக இருக்காப்புல, சொல்லுங்க. நீங்கள் எனக்கு சொன்ன லைனை நானும் சொல்லிட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அனுப்புகிறேன். அவர் ஓகேன்றாப்புல, நீங்கள் கதை சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா பார்ப்போம், நான் லைட்டாக தான் சொன்னேன் அப்படின்றாப்புல. சரி வர சொன்னேன். அண்ணே வணக்கண்ணே சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைண்ணே உங்கள்கிட்ட ஏதோ லைன் பண்ணி ஆமாம் குமார் என்ன சொன்னார், சொல்லுங்கண்ணே கேட்போம். தம்பிகிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொன்னேன், அண்ணே சூப்பராக இருக்குல்ல என்ன, திருப்பி ஃபுல்லாக சொன்னேன். ஆனால் பிரமாதம்னே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, இது எல்லா வீட்டும் நடக்குதுண்ணே, இது எனக்கு நடந்திருக்குண்ணே. விடுதலை, கருடன் இப்படி இருக்கிறப்ப அடுத்து இப்படி படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒன்று ஒரே இதில் தான் நான் திருப்பி டோட்டலாக ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஃபேமிலியில் ஒருத்தனா ஒரு ஃபேமிலி உறவு சார்ந்து ஒன்று பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கிட்ட அந்த கதை நான் யோசிச்சு வச்சு இதை நான் எப்போ பண்ணுவில்லைன்னு தெரியாது, எனக்கு கதை யோசிச்சு வச்சுருந்தேன் தம்பின்னு. ஆனால் இல்லைன்னா இதை பண்ணுவோம்னு உங்களுக்கு இப்போ சரியாக இருக்கும்னு நீங்கள் நினச்ச கரெக்டு. வெப்சீரிஸுக்கு அப்புறம் விலங்கு வெப்சீரிஸ்க்கு அப்புறம் நானும் இதை பண்ண கரெக்டாக இருக்கும். சரி ரைட்டு ஓகே. எனக்கு ஒன்று வேறு இருந்துச்சு. இப்போ கொட்டுக்காளியில் டோட்டல் அது ஒரு ஸ்டைலு. ஆமாம். அப்போ இது எனக்கு இருந்துச்சு. அப்போ 2 பேத்துக்கு பிடிச்சி போய் தான் கதை சொன்னப்போ கதை சொன்னேன். அண்ணே ஓகே, நான் யோசிக்கவே இல்லைண்ணே, உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகே, நம்ம பண்ணுவோம் இல்லை. அப்படி தான் நம்ம மாமன் வந்துச்சு. சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரு எவ்வளோ பேர்த்தை திருப்திப்படுத்துன்றத பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ட்ரெய்லர் அந்த படத்தில் இருக்க முடியும். படம் தானே ட்ரெய்லர். எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அந்த ட்ரெய்லரு. பொதுவாக ஒரு ட்ரெய்லரை நம்ம கட் பண்ணிடலான்னு, ஒரு கோவத்தை கட் பண்ணிடலாம், ஒரு சிரிக்கிற கட் பண்ணலாம், ஒரு காமெடி பஞ்சை கட் பண்ணிடலாம், ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன். இப்போ 10 இடத்துல ஒரு 2.5 மணி படத்தை ஒரு 4-10 இடத்த எடுத்து வச்சு நம்ம காட்டிடலாம், ஓகே. ஆனால் இது எல்லாமே அந்த படத்துக்குள்ளே போய் முழுசாக ஒரு படம் பார்க்குறப்ப இதுக்கு கனெக்ட் ஆகாமலாம் போகும். சில விஷயங்கள் இருக்குது. ட்ரெய்லர் தானே படம் எப்படின்னு தெரியாதுன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே. ஆனால் இது ட்ரெய்லரு படம் தான் ட்ரெய்லர். அப்போ இந்த ட்ரெய்லருக்கு வரப்பு கிடச்சோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுதான் படத்துக்குள்ளே இருக்குது. அப்போ படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். படம் ஆடியன்ஸு சக்ஸஸ் ஆகிடுச்சு. படத்தை முன்னாடியே போட்டு காட்டின மாதிரி படத்தை போட்டு காட்டி படத்துக்கான ரிசல்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு, நம்பிக்கை கொடுத்துருச்சு. அப்போ கண்டிப்பாக படம் பிடிக்கும் அப்படின்ட்டு முழுக்கமாக உறவு சார்ந்தானே இருக்கு. ஒரு உறவு சார்ந்து நம்ம எவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. ஆமாம். அது அந்த வரிசையில் இன்னும் கூடுதலாக சில பார்க்காத உறவுகளுக்குள்ளே இருக்குங்க. இந்த உறவுகள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் படமாக பார்த்துருக்க மாட்டாங்கங்க. இது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருங்க. இன்னும் கூடுதலாக இந்த படத்தில் நடக்கிற மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் சில குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போ இந்த படத்தை யாவப்படுத்துவான்னு நினைக்கிறேன் எல்லாருமே. உங்களுடைய கதையை திரையில் எந்த அளவுக்கு பிரசாந்த் பாண்டியன் கொண்டு வந்திருக்காரு? முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை விட இன்னும் நல்லாவே கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. இன்னும் இது பெரிய ஸ்கேல், இது இன்னும் பெருசாகவே போக முடியாது. ஏன்னா இந்த உறவு விஷயம் அவ்வளோ இருக்குது, நம்ம படத்துக்குள்ளே அவ்வளோ கொண்டு போக முடியாது, அவ்வளோ லென்த்து கொண்டு போக முடியாது. அதனால் முக்கியமான அந்த கதையை எவ்வளோக்கெவ்வளோ ஆரம்பித்து எங்கே போய் நின்று எங்கே யோசித்து எங்கே திருப்பி ட்ராவல் பண்ணி எங்கே போய் முடிக்கணும் அப்படின்றத ஓகே நல்லாவே பண்ணியிருக்காரு. இனி கருடன், மாமன் போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் நடிக்கிறது அப்படின்றது சூரியோட முடிவா? ஆனால் எனக்கு சரியாக எந்த கதைகளாக இருந்தேங்க. எனக்கு இதுதான் நல்லாவே இருக்குதுங்க. ஓகே பாப்பா. அடுத்து மண்டாடி ஒன்று பண்ணேன், அது டோட்டலாக மண்டாடி திரைப்படத்தை பற்றி சத்யராஜ் என்கிட்ட சொன்னார். சரி, ரொம்ப பிரமாதமான கதை, பெரிய விஷயங்க. ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதைங்க மண்டாடி. ஆனால் என்ன உழைப்பு அதிகமாக தேவைங்க. அதை வெற்றிமாறன் அண்ணனே சொன்னான் அந்த ஸ்டேஜில் டைட்டில் பார்க்கும்போது தெரியுது. ஆமாம் ஆமாண்ணே. விடுதலை தான் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப நிறையா அதில் மெனக்கட்டியும் படத்துக்கு தேவை அது. ஆனால் வெற்றிமாறன் என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சூரிக்கு, இதுதான் உழைப்பு அதிகம்ன்றாரு. இப்போவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப உறுதியாக இருக்குண்ணே. அப்படி அது வேற ஒரு உலகமாக இருக்குண்ணே. ரொம்ப ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பரவாயில்ல, நல்லா வருமே அந்த படம். அது கூடுதலாக எனக்கு வந்து சத்யராஜ் அந்த படத்தை இருக்கிற உண்மைக்கான எங்கள் படத்துக்கான ஒரு பெரிய மகுடம் சுட்டின மாதிரி ஆச்சுங்க. இல்லை, முழுக்க நகைச்சுவை படங்களை நடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு எப்படி தோணுச்சு சூரிக்கு? எனக்கு விடுதலை தானே எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துச்சு. திருப்பி அதானே சொல்லி ஆகணும். எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து விடுதலை என்ற ஒரு படத்தை கொடுத்து அதோட வெற்றி, அதோட வர வாழ்த்து, அது உங்கள் முன்னாடி இடத்துல அந்த படத்தை பார்த்து நம்ம நினைக்க முடியாத விஷயங்களை அதை கூர்ந்து கவனித்து இந்த ரோல் இப்படி, அந்த இடத்துல உன்னோட ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல உன்னுடைய வாக்கு இப்படி இருந்துச்சு
அப்படின்னு எல்லாம் நீங்களாம் சொல்ல எனக்கு அப்புறம் தான் நான் போய் திருப்பி படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓ அப்படியா ஓந்தது. அப்போ டேரக்டர் அவ்வளோ வேலை வாங்கியிருக்காரு நம்மளை. அந்த இடத்துல டேரக்டர் வந்து இல்லை இப்படி எந்திரிங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி அங்கே உட்காரு, இங்கே சுலவாரு, இங்கே திரும்பி பார்க்குற கீழே டவுன்ல டேரக்டர் சொன்னது பூராமே அவருக்கு தெரியாது. அவங்க உள்ள நம்மளை ஆட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் நம்மளை செதுக்கிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாம் படம் பார்க்கணும்னா சொல்ல எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. அப்போ கருடனும் அந்த நம்பிக்கையை எனக்கு வெளியில் என்ன காட்டுக்க முடிஞ்சுங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்து. கருடனும் ஒரு நல்ல ஹிட் ஆச்சு, ஒரு பெரிய ஹிட். அதில் அந்த சொக்கனை எல்லாரும் எனக்கு வாழ்த்துறப்ப கூடுதலாக நம்பிக்கை கொடுக்குறீங்க. அடுத்து இன்னொரு முயற்சிக்கு போகிறீங்க, அவ்வளோதாங்க. காமெடி நடிகராக நடிக்கும்போது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி உங்களை பலமுறை பாராட்டியிருப்பார். உங்களுடைய குணச்சித்திர நடிப்பை அவர் பாராட்டினாரா? அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. சூப்பர். விடுதலையில் கதை நாயனா எனக்கு நடித்த நான் முதல் படத்துக்கான ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்போவே வந்த விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு அற்புதமான மாமனிதன். அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அடேங்கப்பா, படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, படத்தை பற்றி சொன்னார். அவர் கூட தான் அண்ணாத்தில் நடிச்சிருக்கேன். இன்னொரு சார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தும் இல்லாமல் எந்த ஆக்டர் வந்து அவங்க படத்தை பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ சொல்லி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார். ஆமாம், நான் ரஜினி, நீங்கள் அதோட சின்ன ஆர்டிஸ்ட்ன்றதை உங்கள் மைண்டில் வந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிக்கலாம். அப்படி ஒரு இதை கொடுத்துடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு உணர்வை கொடுத்துடவே மாட்டேன். அந்த ஃபஸ்ட் இதுலேயே ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அவங்க போல அப்படின்னு அங்கேயே நம்ம உடச்சிருவாருங்க. நம்ம அவர் இப்படி பார்க்குறது ஆளுக்கிட்ட எப்படா செட்டுக்கு பாப்பாவோட நினைக்கிறப்ப உங்களை படங்கள்லாம் பார்த்து நல்லா இருக்கு, அது எப்படி டக் டக்கு நினைக்கிறீங்களா இதுல மனுஷன் நம்ம அவரை போய் சொல்லணும், நம்மளை சொல்லிட்டார் அவர். அதுதான் ரஜினி சார். அப்படி ஒரு காமெடி அவர்கிட்ட வந்துட்டு நல்லா நான் பார்த்துட்டு காமெடி சாரி அவர் என்னை பார்த்துட்டாரு. இன்னும் முன்னர் படங்களை என்னை பார்த்துருக்கலாம் ஒருவேளை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாத்த படத்தை என்ன அவர் பார்க்குறாரு அப்படின்னப்போ என்னுடைய உடல் மொழி என்னுடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பாரு. ஓகே. ஆனால் அப்படி விடுதலைன்னு படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி அந்த ஆக்டருக்கு அந்த படத்தில் அந்த நடிச்ச அந்த குமரேசனை பார்த்துட்டு ஒரு குமரேசனாக ஒரு மனசார என்ன வாழ்த்தணுமோ அப்படி வாழ்த்தினார். இல்லை அந்த சூரியதான் இங்கே நடிச்சிருக்கா அப்படின்னு தூக்கி போட்டு இவன் ஒரு புதுசாக படம் பார்த்தேன், இந்த குமரேசன் ஒருத்தையும் இப்படி பண்ணியிருக்கான்ற இப்போ வரைக்கும் என் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ் தளத்தில் இன்னும் மேலே அதான் வச்சுருப்பேன். பின் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் என்னால் மாற்றவே இல்லை. இது வேற என்ன வேணும் நம்மளுக்கு? வேற என்ன? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முதலுடைய பதிவு எக்ஸ்ட்ரா பார்க்குறப்ப நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம ஓடணும், இது நம்ம எவ்வளோ நம்ம 100% அடிச்சுக்க மாதிரி தெரியாது. ஆனால் இப்படி வாழ்த்து வர்றப்ப இந்த வாழ்த்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும்னு தோணுது. அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்லிருக்கிறது நம்ம லைஃப் இல்லை, நம்ம தக்க வச்சுக்கிறேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து, மிகப்பெரிய விருது எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் கூடுதல் அந்த படத்தில் நடித்த வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு. உலக மேதை, உலக மருத்துவர், இசை மருத்துவர் சொல்லக்கூடிய இளையராஜா ஐயா சாமி அவர் எழுதி இசையமைச்சு உருவாக்குன ஒரு பாடலில் ஒரு உருவமாக நான் இருக்குதுங்கிறது பெரிய பாக்கியம். அது பெரிய வாய்ப்பு. இந்த எல்லாத்தையும் இப்படி வாய்ப்பை கொடுத்துட்டு இன்றைக்கி வெற்றிமாறன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறப்ப என்னமோ தெரியல, எங்கேயோ எந்த அம்மா பசங்க புண்ணியம் இறைவன் ஆசீர்வாதத்தால் எந்த சூழலையும் வேறு மாதிரி எந்த இது நான் பண்ணிடாமல் நான் உண்மையாக நான் கடினமாக நான் உழைச்சதுக்கு எனக்கு இவங்க எல்லாரும் கொடுத்து முடியாது. அஜித் இது மாதிரி எப்போ கூப்பிட்டு பாராட்டினாரா? யாரை பாராட்டலன்னு கேட்கணும். அவர் அப்படி தான் கேட்கணும், யார் அவர் பாராட்டலை. அவரோட இது அதுதானே, அவருடைய பாசமே யாராதுக்கான ஒரே மரியாதை. நம்ம வேதாளம் பண்ணுறப்ப அவர் கேரவனுக்கு நான் போறேன் ஃபர்ஸ்ட் நாள் போகிறப்ப அவர் இறங்கி இந்த கேரவனுக்கு வந்துட்டார், ஏன் கேரவனுக்கு வந்துட்டார். அவர் அப்படி தான் முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அன்பால் ஒரு மனுஷன் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவர் அடிச்சிருவார், அவ்வளோதான். அவர் அப்படி தான் இருக்கார் இயல்பாகவே. சடனாக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படிலாம் அவர் அப்படி தான் இருக்காது. அது அவரை சுற்றி ஒன்று அப்படி இப்படிவாங்க, அது அவர் எல்லாத்தையும் உடச்சிருவார். ஏன் இல்லை ரெஸ்பெக்ட், ஏன் எந்திரிக்கிறீங்க, இது என்ன புரியல எனக்கு. அந்த ஒரு செகண்டில் ஒரு பாசிங்கில் அதை காலி பண்ணி விட்டு போயிடுவார். இல்லை நீ எந்திரிக்கிற மாதிரி நான் இல்லை, நீ எந்திரிச்சு டக்குன்னு படுத்து டக்குன்னு எந்திரிக்கிறதோ உட்காந்துட்டு எந்திரிக்கிறதோ இல்லை, நான் இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த முதல் சந்திப்பில் கிளியர் பண்ணி விட்டுருவார். சின்ன விஷயமா இருந்தாலும் கேள்விப்பட்டால் கூட முக்கியமானவங்க நம்ம மூலமாக நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சூரியகிட்ட சொல்லுங்கள், சூரியஜிகிட்ட நல்லா இருந்துச்சு
அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம காதுக்கு வர மாதிரி சொல்லுவார். இது எப்படி அவர் பார்த்தான்னு தோணும். கரெக்ட். அவருடைய விஷயங்களை அவர் கண்டுக்கிற மாட்டார். எதையுமே அவர் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கப்போ சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லி சூரிய கேட்டா சொல்லுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இப்போ நேரில் பார்க்கப்போ சில விஷயம் அவர் பேசுகிறது ஓகே. அவரோட ஸ்டைல் அவர் தான். இந்த நேர்கொண்டே பார்வை டைட்டில் சரியாக வச்சுருக்காங்க அவருக்கு. கொட்டுக்காளி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சூரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாத்திரம்? கொட்டுக்காளியில் என்னை மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சு. உன்னால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எந்த இயக்குனருக்கு நல்ல கதைகள் எது வந்தாலும் நீ தைரியமாக நடி, யோசிக்காத உன்னால் முடியும்ன்ற சொல்லு அப்படின்னு கொட்டுக்காலும் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு. அருமை. அந்த டேரக்டர் அப்படி ஒரு டேரக்டர், பிரில்லியன்ட். இப்படி ஒரு பதிவு கொடுத்த தம்பிக்கும் பெரிய ஒரு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. ஏன்டா நல்ல பெரிய இடத்துல ஹீரோவாக இருந்துக்கிட்டு உச்சத்தில் இருந்துக்கிட்டு நல்ல வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்து நான் மற்ற படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒரு லாபத்தை நோக்கி எடுக்க போகிறது இல்லை. ஆனால் இப்படி ஒரு பதிவு இல்லை, சினிமாவுக்கு ரொம்ப சின்சியரான பையன், சினிமாவுக்கு நேர்மையான பையன். இப்படி ஒரு படத்தை பதிவு கொடுக்கணும், நம்மளுடைய பங்களிப்பு இந்த மாதிரி படங்கள் இருக்குன்னு நினச்சது சிறப்பு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப உலகம் போகிறோம் 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டேன். அந்த தம்பி வினோத்ராஜ் ரொம்ப எளிமையான தம்பி. நான் எவ்வளோக்குள்ள கீழே கஷ்டப்பட்டு வந்தோன்னா அந்த வரிசையில் எனக்கு பின்னாடி உள்ள அவன் இருப்பானோன்ற தோணுச்சு எனக்கு. எங்கேயாவது நான் வரிசையில் நிற்கிறப்ப எனக்கு பின்னாடி அவன் இருந்திருப்பானோன்னு தோணுச்சு. அந்தப்போ இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன். ஆனால் அவனுக்கும் இப்படி ஒரு திரைக்கதை இருக்குது, இப்படி ஒரு தேடல் இருக்குது அவன் கதையை. அவன் ரொம்ப வேற மாதிரி கதையை தேடுறேன். அவன்ட்டு நான் உரிமையாக பேசுகிறேன், என் தம்பி மாதிரி தான். அவன் பதிவு பண்ணுற விதம், அவன் இந்த கேரக்டருக்கு அவன் பதிவு பண்ணுற விதம், இந்த கூழாங்கன்ற படத்தை பார்த்து நான்லாம் தூங்கவே இல்லை. எல்லாரையும் மிரட்டின படம் தான். தூங்கவே இல்லை. அந்த தம்பிகிட்ட கேட்ட தம்பி ஃப்ரேமிங் என்ன படம்? டேரக்டர் ராமன் மூலமாக எனக்கு பழக்கம். நான் என்ன பண்ணணும் இந்த படத்துக்கு, நான் ஏதாவது ஒரு சிறு துளியளவாவது ஏதாவது மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக எங்கேயாவது இருந்துட்டு போனேன். எங்கேயாவது வேலை கொடு தம்பின்னு சொல்லி இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்குன்னு. அப்படி இல்லை, நீ அப்போ பார்க்க முடியாது, தெரியல எனக்கு. அப்புறம் நான் அந்த சின்ன பதிவுகள் அவங்க எல்லோரும் போட்டாங்க, நானும் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கப்புறம் பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கொட்டுக்காலங்கிற ஒரு கதையை வந்து என்கிட்ட சொன்னப்போ யார் பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சும்மா அண்ணன்ட்ட கேட்குது. தெரியல தம்பி, நீ தான் தம்பி சொன்னேன். அண்ணன் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னே. அப்படியா தம்பி, மாதிரியா இருக்கானே தம்பி, நீங்கள் பண்ண நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் தம்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கூட சில என் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டிங்களா, ஆனால் பெண் அந்த பொண்ணு தான் ஹீரோயின், அதில் அவள் டைலாக்கே பேசாட்டாலும் அது அழுத்தமான கேரக்டர். நான் பண்ணுற கேரக்டராக சொல்கிறேன், அவள் தான் அழுத்தமான கேரக்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அப்படியே வர்றீங்க, ட்ராவல் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல சண்டை போடுறீங்க, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குன்றது. நான் சரி ஓகே கரெக்டாக நீங்கள் சொன்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு அட போயா நீ வேறு என்ன படம் ஆரம்பிச்சிருந்தோம் இன்னுக்கு நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா, என்ன நான் மேடையிலையா பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கு. நான் என்ன மாதிரி ஒரு சுமையான கதாபாத்திரம் பாண்டிங்கிறது எனக்கு அவன் வடிவமைச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்னைய அந்த காஸ்டியூமு இது ஒரு குடும்பத்தை அப்படி நேசிக்கிறவன். ஆனால் அவனுக்கு ஒன்று நினச்சதை அவனுக்கு இது வேணும்ன்ற சொல்கிறத விட இது உனக்குத்தாண்டு இந்த சொசைட்டியில் ஒன்று சொல்லி கடைசியில் அது உனக்கு இல்லை வேறு ஆளுக்குன்றப்ப நான் கேட்டேனாடா, நான் உங்கள்கிட்ட கேட்டேனாடா, இந்த சொசைட்டி நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, இது உனக்குண்டு. அப்போ கூட அவளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற அவளுக்கு இதை கட்டி வைங்கடா, நீயே எடுத்துக்கிற அவனை கட்டிக்கிறான்னு சொல்கிறப்ப கூட அவள் இல்லை ஏன் உங்கள் மாதிரி தக்குறிகளா தெரியணுமா, அவன் 4 எழுத்து படித்தா அவங்களுக்கு பிடிக்காதா, அவன் 4 எழுத்து படிக்கக்கூடாதா, உங்கள் மாதிரி தக்குறியாக தெரியணுமா அப்படின்ட்டு அவள் வாழ்க்கை நல்லா நினச்சவே வந்தான். போயிட்டு இவங்க நம்பி விட்டுட்டு எங்கேயோ போய்ட்டு திருப்பி வரப்போ அவன் உனக்கு இல்லை அப்படின்றப்ப ஏன்டா ஏன்டா எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தீங்க, இப்போ ஏன்டா என்னை ஏமாத்துறீங்க. அப்போ அந்த ஒரு வெடிச்சாண்டு அவனோட உடல் பீஸ் நிலாவில் கூட போய் விழுகலாம், சந்திரமணத்தில் கூட போய் விழுகலாம், அந்த அளவுக்கு வெடிச்சிருக்காங்க. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பலூன் இறுக்க ஊதி அந்த வெடிக்கப்படலாமல் அந்த ஒரு கயிறை சுற்றி அந்த பலூன் அப்படியே வச்சுக்கிட்டே அந்த அப்படியே வந்து ஒரு இடத்துல வெடிக்கிறதுக்குல ரொம்ப வித்தியாசமான பரிணாமம் அந்த கதை, கேரக்டர் எல்லாமே. லவ் யூ தம்பி. அப்படி ஒரு இன்னைக்கு இல்லை என்னைக்கும் எப்படி எனக்கு இந்த விடுதலைங்கிற ஒரு படம் எனக்கு இல்லை, என் சந்ததிகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் எப்போ நல்லா இருந்தாலும் எல்லாத்துக்கான எப்படி என்னை காமெடியனாக எனக்கு ஒரு வெண்ணிலாக்கு அப்படின்னு ஒரு படம் கொண்டாந்து என்னை அழகு பார்த்துச்சோ, அது கூட துணையாக நிறையா படம் என்னை பார்த்துச்சோ. இந்த வெண்ணிலாக்கு அப்படி ஆரம்பிச்சிச்சு, அந்த சுசீந்திரன் ஆரம்பித்தது. இதுக்கு பாதிக்கப்போ செகண்ட் ஹாஃபில் என்னை திருப்பி என்னை விடுதலைங்கிற ஒன்று, வெற்றிமாறன் ஒன்று. ஸோ இந்த 2 பேரும் இந்த 2 படமும் எப்படி என் காலத்துக்கும் எனக்கு என் சந்ததிகளுக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்குமோ, இல்லை ஒரு நகைச்சுவை என்ன ஒரு படங்கள்லாம் கொட்டுக்கல்வி எனக்கு இருக்குங்க. இப்படி மாறுறது ரொம்ப கடினம். ஏன்னா மாற்றிட்டாங்க, அவ்வளோ எளிதில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை அந்த அளவுக்கு
மொத்த தமிழ் ரசிகர்களையும் ஏற்றுட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருந்ததும் அதுக்கு தேவையான நடிப்பை திரையில் நீங்கள் கொடுத்தது தான் முக்கியமான காரணம். உங்களுடைய அடுத்து மாமனை தொடர்ந்து வரக்கூடிய படம் ராமுடைய 7 கடல் 7 மலை தான். அது நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்ச இயக்குநர்களில் அப்படி எந்திரிச்சு நின்று வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய இயக்குனரில் அண்ணன் ராமண்ணே ஒரு ஆள். எனக்கு இல்லை, நம்ம தமிழ் மக்கள் ஆடியன்ஸ்க்கே சொல்கிறேன். அவரும் மிக கடுமையான உழைப்பாங்க. கடுமையான உழைப்பாளி. தன்னை படைப்புகளுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்குறவர். மற்ற தன்னை பெருசாகவே தான் சொசைட்டி நான் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், எனக்கு விட கடுகளவு கூட நினைக்காத ஒரு மனுஷன். கடுகு அளவு கூட சரிக்கு சமண்டாங்க. சரியாக சொன்னோன்னா சினிமா உலகத்துக்கும் அவருக்கும் ஐயோ உண்மை. அதனால தான் அவர் நிறைய இதில் இருக்க மாட்டார், வரமாட்டார். பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்களே வேற, சிந்தனைகளே வேறனே. அவர் படைப்புகள் என்ன நினைக்கிறோம் அந்த படைப்பை கொண்டு சொசைட்டிக்கு நம்ம என்ன படம் பண்ணணும், அதை கொண்டு என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும், அதுக்கு அந்த படைப்புக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக இருப்பாருங்க. நீங்கள் எழுதியிருக்க கதைகள் எல்லாத்துக்கும் சூரி தான் நாயகனா? சூரி மட்டும்தானே. சூரிக்கு தானே அந்த கதையை எழுதியிருக்கேன். சூரி தான் அந்த கதையை பொருந்துமுனே. சூரியெலாம் வேறு நடிச்சா கூட வேறு ஆடு நல்லா இருக்காங்கன்னு அதுக்கு நமக்கு டைம் இல்லைண்ணே. எல்லாருக்கும் பிஸியாக இருக்காங்கண்ணே. நம்ம அடுத்தவங்க அளவுக்கு நம்மளும் இல்லைண்ணே. அது நம்ம அடுத்த கதைகளுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாதுண்ணே. எனக்கு கதை எழுதுறதுக்கு ஈஸிண்ணே. எங்கே ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு என்னன்னு தோணுச்சு? எங்கள் அம்மாண்ணே. அப்படியா? எங்கள் அம்மா தானே காரணம். அம்மன் டீ ஸ்டால்ன்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ ஸ்டால் இருக்குங்க. நாங்கள் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் குடும்பமே இப்படி பால் வியாபாரம். ஆமாம். அப்படி இருக்கப்போ அங்கேருந்து பாலை பிச்சு கொண்டு வந்து கடைகளுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி எங்கள் அப்பா இருக்கிறப்ப, எங்கள் அப்பா பேர் தவிர நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து ஒரு டீ கடை போன ஆரம்பித்தோம். அந்த டீ கடை சின்ன டீ கடை, ஒரு 10 சைஸ்க்கு ஒரு டீ கடை ஆரம்பித்தார், அம்மன் டீ ஸ்டால்னு சொல்லி. அது என் தம்பிங்க, என் அண்ணவிங்க 6 பேர் அண்ணன் தம்பிங்க, என்னை தவிர அங்கே எல்லோரும் உழைப்பு தான். அந்த டீ கடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கிற நேரத்தில் தாம்பில் சென்னையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அது இல்லாமல் வந்து ஊரை விட்டு போய் ஒரு 7 வருஷம் வீட்டுக்கே வராமல் என்ன இருக்கிறாண்டே தெரியாமல் ஊரை விட்டு ஓடிட்டோமே, திருப்பி வர குடும்பத்தை நினச்சி திருப்பி வெளியே அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும், நான் பெருசாக படிக்கலை. இப்போ தான் என் பிள்ளை பல கஷ்டத்தை அடைஞ்சு மெயினாக சாப்பாடு அலைஞ்சிருக்கேன் பிள்ளை. அதனால் அவன் நல்லா வந்துட்டான். இப்போ இந்த டீ கடை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, முடிஞ்ச ஒரு ஹோட்டல் வைங்கடா, அது ஒரு பெரிய புண்ணியம்டா, நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் வைங்கடா, நல்லா இருப்பீங்கடா எல்லாம் சேர்ந்து அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அம்மா சொன்னோன்னே சரியான்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் வச்சாங்க. நான் அந்த நடிகன் ஆனதுக்கப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு சின்ன ஹோட்டல் வச்சாங்க. டீ கடையில் இருக்கப்போ எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. என் தம்பி அப்படி பர்ஃபெக்டாக அந்த டீ கடை அவ்வளோ மனசுக்கு பிடிக்க சண்டை குடிக்க வரவங்களுக்கு. அது எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் ஹோட்டலாக மாறிச்சு, சின்ன ஹோட்டலாக மாறிச்சு. அந்த ஹோட்டலும் மக்களுடைய அரவணைப்பு முழுக்க நேர்மையும் வாங்குகிற காசுக்கும் நியாயமாகவும் அந்த ருசியோடு அதை கொடுத்ததுனால இப்படி கொடுத்தா உங்களை விட எங்களுக்கு வேறு யார் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க, மதுரை ஜனங்க அவங்க அதே அந்த அம்மனை இன்றைக்கி ஒரு 11 பிரான்ச்சை உருவாக்கியிருக்காங்க. சூப்பர். அவங்க கொடுத்த வரவேற்பு தான் மிகச்சிறப்பான சாப்பாடு. இன்னைக்கு ஒன்று கொடுத்து நீங்கள் கூட சமீபத்தில் ரொம்ப நானே சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதம். அது இந்த குடும்பமே அதுக்குள்ளே கிடக்குதுங்க. சில நேரங்களில் விட நான் இந்த எங்கள் அண்ணன் வீடியோ மூலமாக பதிவிடுறேன். 10-11 பிரான்ச் இருக்குது. மதுரை சிஹெச்சில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். அந்த பிரான்ச்சை மாதத்துக்கு ஒருக்கா 40 நாளைக்கு ஒருக்கா அது விலை அதிகம், சாப்பாடு சரியில்லை, அது இல்லை, கவர்மெண்ட் இடத்த உள்ளே ஆக்கிரமிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று. சில இந்த வியாபார போட்டியில் இத்தனை ஹோட்டலுங்க இருக்கிறப்ப இது இவங்களோட வளர்ச்சி தங்கமாக கால் பண்ணுச்சுல சில பேர் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சோசியல் மீடியாவை வச்சு அவங்க சில விஷயங்கள் பரப்புகிறாங்க. அதை ஒன்று சோசியல் மீடியா எடுத்துகிட்டு கொண்டு வந்து வெளியில் கொண்டாந்து மாதம் ஒன்று பண்ணுறீங்க. ஒன்றே உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த உள்ளே போனக்கு ஒரே நோக்கம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். அம்மன் இப்போதைக்கு கொண்டு யாருமே இல்லாத ஒரு அவுட்டரில் கொண்டு அம்மன் ஹோட்டலில் வச்சா 10வது நாள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பே உருவாகும், அம்மன் பஸ் ஸ்டாப் வந்து. அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஹோட்டலு மக்கள் கொடுத்த சப்போர்ட்டில் வந்திருக்கு. குடும்பமே அப்படி உழைக்கிறோம். 12 பிரான்ச் இருக்கிற 11 பிரான்ச் இருக்கிறப்ப சிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வர்ற அந்த உடம்புக்கு முடியாதவங்க தான் அந்த சிஹெச் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க அங்கே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே கொண்டு வச்சு அங்கே வர லாபத்தில் நாங்கள் இன்னும் 4 பிரான்ச் வர எண்ணம் துளி கூட இல்லை. எங்கள் அம்மா ஒரே ஒரு நாள் அந்த சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் பெரியம்மா உடம்புக்கு முடியாத எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டு அங்கே வந்து முடியாமல் உட்காரப்ப அந்த குடும்பம் பூரா வந்து ஓரமாக உட்காந்துருக்கப்ப அங்கே சில இடங்களில் வாங்கி சாப்பிட்டப்ப ஒரு அவசரத்துக்கு சுடுதண்ணி கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் இல்லை, சில பொருட்கள் இப்படி இருக்கே,
டேய் அத்தனை பிரான்ச் வச்சுக்கணுடா, உன்னை காசு நோக்கம் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்குடா இங்கே ஒன்று வைங்களேன்டா, இங்கே வைங்கடா, இங்கே பெரிய புண்ணியம்டா, நிறைய ஜனங்கடா வந்து அந்த வாங்கிட்டு 2 வடைக்கு சொல்லிட்டு 3 வடையை சொல்லிட்டு உள்ள காசை எண்ணிக்கிட்டே இருக்காங்கடா, 3 சொல்லிட்டு 2 போதும்ன்றாங்கடா. இந்த சுடுதண்ணிக்கு 4-5 பாரு அந்த கப் வச்சுக்கிட்டு அங்கங்கே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சில சூழல்றா, இங்கே ஒன்று வைங்கடா எதையுமே நோக்கம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா அது கவர்மெண்ட் இடமா நினச்சதுல பண்ணிட முடியாதும்மா, அதுக்காக லீகலாக அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதுக்கான டைம் வரப்போ அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான தலைவர்கள், அதுக்கான முக்கியமானவங்ககிட்ட கேட்டு அவங்களும் கேட்டோன்னு, ஐயோ நாங்களே இது சொல்லணும்னு நினச்சோம், உள்ளே இருக்குது, இருந்தாலும் உங்கள் உணவகம் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களும் கரெக்டாக கேட்க, நாங்களும் அந்த எண்ணத்தோடு எங்கள் அம்மா சொன்னதுனால சரி வைக்கலாம்னு இருக்கிறப்ப கூட அப்போ கூட சொன்னாங்க, பிராண்டட் நேம் அம்மன்ட்டு நல்ல பிராண்ட் ஆயிடுச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஏர்போர்ட் இப்படி பிராண்டடுங்க பொதுவாக இப்படி தான் வருவாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு அம்மன் நல்ல நேம் இருக்குது, உங்கள் நேம் சிஹெச்சுக்குள்ளே வேண்டாம், பேர் இதாகிடும், அதனால இப்போ ஒன்று செய்யுங்க, பேரை மாற்றிக்கங்க. இப்படி தான் சொன்னது எங்கள் சொன்னவங்க முக்கியமாக சரவணன், அப்படி பேரை மாற்றி வச்சு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதே டேஸ்ட்டை கொடுங்க சொன்னப்போ என் தம்பி சொன்ன வார்த்தை, பேரை மாற்றுறதுக்கு சார் நான் வியாபார நோக்கத்தில் நாங்கள் உள்ளே போகல சார், நான் பேரை மாற்றுறதுக்கு அருமை. வெளியில் இருக்கிற அம்மன் தானே எங்கேயும் கொடுக்குறாங்கன்னு மக்கள் விரும்பி சாப்பிடணும் சார், நான் ஏன் சார் பேரை மாற்றினேன், நான் இது பெருசெல்லாம் எங்கள் இது இல்லை, நான் இந்த நோக்கத்தில் பண்ணல, இதுக்காக ஒன்று பண்ணுறோம், ஃப்ரீயாக கொடுக்க முடியாது சார் இங்கே யாரும் அதுக்கான இல்லை. ஆனால் இருக்கிற லேபருக்கு எத்தனை பிரான்ச் இருக்கப்போ இதில் லாப நோக்கம் இல்லாமல் நட்டமாகாமல் இப்படி கொடுத்தாலே போதும், அதுக்கு வேலையாட்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா செய்கிறதுக்கான இந்த இருந்தாலே போதும்னு சொல்லி கவர்மெண்ட் படி அங்கே என்ன காசையோ அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சி அதை வச்சு அதை இயக்கி அது வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இடத்துல வந்து டாக்டர்ஸ் நர்ஸுங்க வரமாட்டாங்க, பொதுமக்கள் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சில சூழல் சில பேர் முடியாதவங்க அங்கே வச்சுட்டு போவாங்க வைப்பாங்க மாறியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அம்மன் உள்ளே போனதுக்கப்புறம் அம்மன் இந்த அளவுக்கு வந்த காரணம் முதல் இன்னொன்று சுத்தம் நீட்டாக இருக்கும். அப்போ இப்போ அங்கே கேண்டீன் நாங்கள் வச்சதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்றவங்க அதே டைப்பில் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட் மருந்து டாக்டர் உட்காந்துருக்காரு, நர்ஸு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, சார் எல்லோரும் இந்த உட்காந்து சாப்பிட்றேன் சார், முடிஞ்சால் இன்னும் இந்த இடத்த பெருசாக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்படி முடியாதுங்க, அது கவர்மெண்ட் அவங்க கொடுத்த இடத்துல வைக்க முடியும், நீங்கள் எல்லாம் வேண்டாம் எல்லோரும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் இடத்த கொடுக்க சொல்லி நம்ம பெருசாக போடுறோம் அப்படி சொல்லி வச்சு இன்றைக்கி அந்த மக்கள் கையெடுத்து கும்புறாங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மன் எங்கள் அம்மன் மத சிஹெச்சுக்குள்ளே வந்த உடனேயே பக்கத்தில் இருக்க எங்கள் அம்மன் ஹோட்டலுக்கு டெய்லி 70,000 ரூபா நட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சாப்பிட ஒரு விலை இருக்குது பார்த்தீங்களா, 120 ரூபா 140 ரூபா சாப்பாடு அப்படின்னா இங்கே ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போகாமல் நிறைய பேர் இங்கே வந்து காரோட உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு போயிடறாங்க பார்சல். வெளியில் இருக்க நிறைய நபர்கள் உள்ளே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. அப்போ நமக்கு நீங்கள் யார் ஒரு நாளைக்கு 2,000 பேர் வர இடம், அது 3,000 பேர் இந்த ஏகப்பட்ட பேர் வர்ற இடம், நீங்கள் வெளியாலா உள்ளால பேசின பக்கம் நம்ம கேட்க முடியுமா, கேட்க முடியாது. நிறைய பேர் பாஸ்ட் பண்ணி வெளியில் போகிறப்ப தெரியுது. அப்போ அங்கே இருக்கனால எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கெல்லாம் வியாபாரம் கம்மி, அதை நாங்கள் பெருசுப்படுத்தவே இல்லை. அப்போ நினச்சா வந்திருக்கோம். ஆனால் முக்கியமான இந்த சோசியல் மீடியா முக்கியமாக காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அப்போ வேணுக்குண்டே எங்களை சொல்லி, காரணம் எவ்வளவோ மதுரையில் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லா ஹோட்டல்ஸுக்கும் எங்கள் எல்லாரும் தான் இருக்குது. ஆனால் மாதம் ஒரு பிரச்சனையை சொல்லி அதை பெருசாக பூகமாக வெடித்து அதை வந்து ரோட்டில் இருந்து 10 பேர் பேச விட்டு, தயவுசெய்து இப்பவும் சொல்லி உங்களை சூரியன்ற ஒருத்தன் உழைப்பு பூரா எங்கள் தம்பிவிங்க அவங்க பார்க்க, என்னால் எந்த இதுவுமே கிடையாது, முழுக்க அம்மன் ஓட்டல் என் தம்பிங்க பார்க்குது, அவங்க உழைப்பு அந்த அம்மன்ற முழுமை சொல்கிறதுக்கு எனக்கு கூசும், சூரிய ஓட்டல் சொல்கிறப்ப என் உடம்பு கூசும், என் உழைப்பு இல்லை, குடும்பமே அதுக்குள்ள கஷ்டப்படுறாங்க இப்போ வரைக்கும். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு பிரச்சனையும் இந்த சூரியன்ற ஒரு பேர் தான். எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவோ சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட எங்கேயாவது வெளியில் வருதா, வராது. ஏன்டா ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலில் பிரச்சனை வெளியே யாருக்கு தெரிய போகிறதில்லை, அது நியூஸ் ஆக போகிறதில்லை. அப்போ சூரியன் ஒரு நடிகர் இருக்கிறனால தான் உடனே அதை நியூஸ் ஆக்குறேங்க, உடனே டிவியில் சூரியன் போட்டு சூரிய ஹோட்டலில் தயவுசெய்து சொல்லி இப்பவும் சொல்கிறேன், அது இத்தனை பிராஞ்சில் அந்த ஒரு பிராஞ்சை கோடுக்கு எங்களுக்கு லாபம் வச்சு சம அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பிரச்சனையை பூகமாக கொண்டு வரப்பில் எங்கள் வீட்டில் என் தம்பி எல்லாரும் எடுக்கிற முடிவு, இன்றைக்கே அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த கேண்டீன் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சுருக்கேன், அவன் சென்னையில் நடிகனாக இருக்கேன், அவன் பேர் பாதிக்குது பாவம், அவங்க வீட்டில் எல்லாருமே வருத்தப்படுறது அதே, நம்ம கடந்து இவ்வளோ போராடுறோம், நம்ம நினச்சி பண்ணுறது ஒன்று, ஆனால் இவங்க இதையும் பண்ணுறதும் இல்லாமல் அவன் பேரையும் கெடுக்கிறாங்க, வேண்டே வேணாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னான், 1000 பேர் சொல்லிட்டு பண்ணா, போன நோக்கம் என்னடா, அவங்க என்னடா பண்ணாங்க,
பண்ணட்டுமேடா பண்ணி அவங்களே வந்து மூடிட்டு கூட போட்டுங்கடா. அது இல்லாட்டுக்கு வெளியில கூட வச்சுருங்க, அதே இடத்துல வெளியில கூட வந்து வைங்கடா. அந்த ஜனங்க அங்கிருந்து இங்கே கூட சாப்பிட்டு போட்டுங்களா. உள்ளே இருக்கவங்க அங்கே போய் வெளில இருக்கவங்க உள்ளே போய் சாப்பிட்றப்ப உள்ளே இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்கடா. ஆனால் நம்ம நினச்ச விடாதீங்கடா. அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால் திருப்பி மறுபடியும் நான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் இது யாரோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பரவாயில்ல, அவங்களுடைய விஷயம் ஜெயிச்சதாவே, நீங்கள் ஜெயிச்சதாவே இருங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சந்திப்பு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.